ஒரு வசனத்தை வாசித்து சற்று நேரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு முடிந்தால் சகோதரிகளுக்கு தான் தலையில் அடி விழும். ஏன்னா நீங்கள் சகோதரில் கூட்டிகிட்டு வரல, ஏன்னா ரெண்டு பக்கமாக போகும். அது உங்களுக்கு தான் எல்லாம் சொல்ல வேண்டியே இருக்கு. கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த வேத வசனத்தை நம்ம எல்லாரும் அறிவோம். எல்லாம் சேர்ந்து ஒரு விசை சத்தமாய் வாசிக்கலாமா? எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே இந்த வசனத்தை படிக்கும்போது நோவாவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அந்த வசனத்தின் நடுவிலே படிக்கிறோம், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. எல்லாருக்கும் நன்றாக தெரியும், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். ஒரு நாளிலே அவனுடைய காலத்தில் கர்த்தர் சொன்னார், நீ ஒரு பேழையை உண்டாக்கு என்று அதற்குரிய மெஷர்மெண்ட், அளவுகள் என்ன, மரம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற எல்லாம் அந்த டிராயிங் ஆண்டவரே கொடுத்து அவ்விதமாக அந்த பேழையை கட்டுவதற்கு கர்த்தர் சொன்னார். ஆனால் கர்த்தர் சொன்னது என்னென்னா, அவனுக்கு மட்டுமல்ல என்ன செய்யப்படுகிறது, அங்கே சில மிருக ஜீவன்கள் இதெல்லாம் அதுக்கு சேர்க்கப்பட்டதை நாம் அறிவோம். ஆனாலும் அந்த பேழை கட்டினதின் நோக்கமே, ஆண்டவர் என்ன செய்தார், நீ என்ன செய்ய வேண்டும், அவனுக்கு கர்த்தர் சொன்னதும் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 6:14, கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு என்று கர்த்தர் சொன்னதை பார்க்கிறோம். அப்படியானால் நோவாவின் குடும்பத்திற்கு காப்பாற்றப்படுவதற்கு, அழிவுக்கு தப்புவிக்கப்படுவதற்கு ஒரு பேழை என்ற நோவா தான் அதை உண்டாக்க வேண்டும் என்று சொன்ன வார்த்தையை படிக்கிறோம். அல்லேலூயா. பொதுவாக நான் சொன்னேன், கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்த ஒரு குடும்பம். இந்த நோவாவின் குடும்பத்திலே பேழையை உண்டாக்க சொல்லும்போது இந்த மூன்றும் என்ன செய்தார்கள், அதில் இருக்கிறது. நோவா இருந்தான், மனைவி இருந்தால், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் 8 பேர் அந்த வீட்டிலே குடும்பத்தில் இருந்தார்கள். எல்லாரும் காப்பாற்றப்படுவதற்காக இந்த பேழை உண்டு பண்ணினது. எப்போதுமே ஒரு குடும்பம் என்று நல்ல கவனிங்கள், குடும்பம் என்று சொல்வது பொதுவாக உலகத்திலே சொல்வார்கள், ஏ குட் ஃபேமிலி இஸ் ஏ யூனிவர்சிட்டி என்று சொல்வார்கள். நல்லதோர் குடும்பம் பல்கலைக்கழகம் என்று சொல்வார்கள். பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி என்று சொன்னால் படித்த பிள்ளைகளுக்கு தெரியும், அது என்ன பட்டம் வழங்கக்கூடிய அது ஸ்தாபனம். அது என்ன செய்ய, நிறைய நல்ல அறிவு கொடுக்கக்கூடிய சப்ஜெக்டுகள் அங்கே இருக்கும். இவைகளை பல காலேஜஸ் அதில் சேர்ந்திருப்பார்கள், அதிலே அந்த சப்ஜெக்டை கொடுப்பார்கள், இறுதியிலே பட்டம் வழங்குவார்கள். அதுதான் என்ன செய்கிறது, இந்த யூனிவர்சிட்டி என்று சொல்வது. ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய நிலையில் அதை பார்த்தால், ஏ குட் ஃபேமிலி இஸ் ஏ ஸ்மால் ஹெவன் என்று சொல்லுவார்கள். அதை குட்டி பரலோகம் என்று சொல்லுவார்கள். அதாவது குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள் சரியாக இருந்தால் அது ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். ஏன்னா அந்த சந்தோஷத்தோடு கர்த்தர் வாழ வேண்டும் என்று சொல்லி தான் குடும்பத்தை வைத்தார். ஏன்னா குடும்பத்தை ஆண்டவர் ஆதாம் ஏவல் 2 பேரையும் கணவன் மனைவியாக இணைத்து அவளை ஆசீர்வதித்து நேர எங்கே கொண்டு வைத்தார், அதற்கு அவர்களுக்கென்று ஒரு தோட்டத்தை உண்டாக்கி அந்த தோட்டத்திலே வைத்தார். ஏதோ ஒரு வனாந்திரத்தில் கொண்டு நல்லா கவனிங்க, ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வனாந்திரத்தில் எங்கே தண்ணி இல்லாத இடத்துல கொண்டு வைக்கவில்லை. அது ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள். ஒரு ஏதேனியன் தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை
அதில் என்ன செய்தார்? வைத்தார் என்று படிக்கிறோம். அப்போ ஏதேன் என்று சொன்னால் அர்த்தம் ப்ளஷர், அதாவது மன மகிழ்ச்சி. அது என்று சொல்வது இந்த வார்த்தையின் பொருள். அப்படின்ற குடும்பம் என்று சொல்வது அது சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் விரும்பி அவ்விதமாக தோட்டத்தை கொண்டு வைத்தார். ஆனால் அந்த ஆதி மனிதர்கள் வாழ்ந்த சில காலங்களுக்குள்ளே கொஞ்ச நாட்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தார்கள், தேவன் வைத்த நிலைமையில் இருந்தார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அவருடைய வாழ்விலே வந்த விதம் எல்லாம் நமக்கு நல்லா தெரிந்த காரியம். ஏன் அந்த தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்தி விட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. காண என்ன அவர்களுக்குள்ளே வந்த அந்த பிரச்சனையெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். இப்படி வந்து என்ன செய்து தன் வாழ்விலே நல்லா இருந்த குடும்பம் பாருங்க, இந்த தோட்டத்தில் வைக்கும்போது நல்ல அழகான கனி, நல்ல சாப்பாடு, நல்ல அழகான கனிகள் விருட்சங்கள் இருக்கிறது, நல்ல தண்ணீர் வாட்டர் சிஸ்டம் நன்றாக இருக்கிறது, நல்ல கூலிங், நல்ல ஏசி மாதிரி அது குழுகுழுன்னு இருக்கிறது. அதை ஆண்டவர் டெய்லி வந்து அவளை விசாரித்து அவடைய என்ன என்று சொல்லி பார்த்து அறிந்து ஒரு குறைவில்லாதபடி அழகாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருந்து நடத்தி கொண்டிருந்த நாட்கள் இருந்தது. ஆனால் திடீரென்று என்ன செய்தது? இவளுக்குள் ஏற்பட்ட சில மாறுதல்கள் நிமித்தமாக பாருங்கள், அந்த குடும்பம் என்ன செய்தது? அழகான சோலைவனத்தில் அடர்த்தியான மரங்கள், நல்ல தண்ணீர், நல்ல வாழ்க்கை, நல்ல சீதோஷ நிலை எல்லாம் இருந்த அந்த சோலைவனமாய் இருந்த வாழ்க்கை முள்ளும் குறுக்கும் முளைத்த பாலைவனமாய் மாறி போய்விட்டது. இதுதான் அந்த வார்த்தையின் சுருக்கம். இதற்கு காரணங்கள் பல நமக்கு உண்டு என்பதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். எப்போதுமே சாத்தான் என்று சொல்லுகிறவன் ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதை அவன் விரும்ப மாட்டான். அதற்குள்ளே எப்படியாலும் உள்ளே நுழைந்து அந்த குடும்பத்தை உடைப்பதற்கு பிரதான் பிரயாசப்படுவான். நம்ம நாட்டில் சொல்லுவாங்களே, ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்பாங்க. அப்போ அதனாலே ஒரு குடும்பத்திலே கணவன் மனைவி சந்தோஷமாக இருப்பதை அல்ல பிள்ளைகளோடு சேர்ந்து சந்தோஷமாக இருப்பதை சாத்தான் ஒரு நாளும் அதை விரும்ப மாட்டான். ஆனால் எப்படி அந்த குடும்பத்தை பிரச்சனை உருவாக்குவது, எப்படி அந்த குடும்பத்தை உடைப்பது, தேவன் வைத்த திட்டத்தில் இல்லாதபடி எப்படி வெளியே அகற்றுவது என்று சொல்லிதான் அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பான். இது சாத்தானுடைய வேலை. அதைத்தான் அந்த முதல் குடும்பத்திலே சாத்தான் அந்த தந்திர காரியத்தை எடுத்தான். அதிலே அவன் வெற்றி கண்டான். இப்போது கர்த்தர் வைத்த மனிதர்கள் தோற்றார்கள். அங்கே தேவையில்லாத அங்கே ஒருவன் வந்து அதை ஜெயம் எடுத்ததை பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. இப்போது நம்ம முதலாவது சில கேள்விகளோடு கூட அதாவது புருஷனா கணவனா எந்த பெயர் சரி? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன். புருஷனா கணவனா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? புருஷனா கணவன்? வேதத்தின்படி தெரியாது. புருஷன்தான் வேத வசனம், கணவன் வேதத்தில் கிடையாது. ஆனால் நம்ம தமிழர் பண்பாடு என்ன? கணவன் தான். ரெண்டையும் மாற்றி மாற்றி சொல்லுவோம். அவள் புருஷன், அவள் கணவன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் வேதத்தில் ஆரம்பத்திலேயே வேதம் இது நிமித்தம் புருஷனானவன் என்று சொல்லி ஆரம்பிக்குது. அப்படி தான் புருஷனானவன். அதுபோல் எங்கே படித்தாலும் அவளுடைய புருஷனாகிய அந்த எலிமெலேக்கு அல்லது என்ன செய்ய புருஷனாகிய அந்த இவன் இந்த ரூத்தின் புருஷத்தெல்லாம் படிக்கிறோம் பாருங்க. மக்லோன் கிளியோன் அந்த அந்தபடி புருஷர்களே, அந்தபடி எங்கே பார்த்தாலும் புருஷர் என்று சொல்ல வார்த்தை தான் இருக்கும். இப்போ எதுக்கு இது பெரிய மேட்டர் அல்ல. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த வார்த்தையை அதை சுருக்கி கணவன் புருஷன் ரெண்டு வார்த்தைகளையும் பயன்படுத்துகிறோம். வேதத்தில் இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு குடும்பத்தில் தோல்விக்கு, குடும்ப வாழ்வுடைய தோல்விக்கு காரணம் புருஷனாம் மனைவியா? நீங்கள் சொல்லுங்கள், லேடிஸ் சொல்லுங்கள். எல்லாம் கேள்வி நிறைய வரும், நீங்கள் எல்லாம் பதில் சொல்லி தான் ஆகணும்.
என்ன தான் வீட்டுக்கு போக முடியும், விருந்து வச்சுருக்கோம், விருந்து சாப்பிட முடியும், இல்லைன்னா 4 மணிக்கு தான் முடியும். அல்லேலூயா. குடும்ப வாழ்வினுடைய தோல்விக்கு காரணம் யார்? முதலாவது ஃபஸ்ட்டு புருஷனா மனைவியா? ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்க. நீங்கள் சொல்லுங்கப்பா. மனைவியா? ஏன்னா அவர் புருஷன் இல்லை, அதனால மனைவிங்கிற. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சரி, இங்கே தான் ஆம்பளைங்க தான் சொல்லுங்களா, புருஷனா மனைவியா? சத்தமா? அப்படி கிடையாது. 2 பேருனா யாருன்னு கேட்க வேண்டாம்ல. வேத புஸ்தகத்தை நீங்கள் படித்தீங்களானால் ஒரு குடும்பத்தின் தோல்விக்கு காரணம், பிரச்சனைக்கு காரணம் ஃபர்ஸ்ட் மனைவி. இப்போ வேதத்திலேருந்து வேதாக குடும்பங்களை கொஞ்சம் பார்க்கலாம். முதலாவது ஆதாம் குடும்பத்தின் பிரச்சனைக்கு காரணம் யாரு? சொல்லுங்க. அப்படி இல்லை, பேரலுங்க, யாருன்னு கேட்டேன். மனைவி. இப்போ புருஷனை மனைவி என்பதான் பேர். அதனால் ஏவா சொன்னாம் அந்த வாழ் இந்த வாழெல்லாம் கிடையாது. ஆகவே என்ன செய்கிறது? மனைவி. அப்புறம் ஆபிரகாமுடைய குடும்பத்திலே தோல்விக்கு பிரச்சனை காரணம் யாரு? வசனம்லாம் தெரியும் தானே உங்களுக்கு. ஆபிரகாம் குடும்பத்திலே பிரச்சனைக்கு காரணம் யாரு? மனைவியா புருஷனா? மனைவி தானே. அப்போ வேறு என்ன? சாரல். சும்மா கண்ட சங்க ஊதி கெடுத்த ஆண்டின்னு சொல்லுவாங்க. அது போல இந்த ஆபிரகாம் நல்லா இருந்துட்டு இருந்தான். இவங்கள நுழைஞ்சி அவள் அதுக்கு அவள் ஆலோசனை கொடுத்து அந்த குடும்பத்தில் பிரச்சனைக்கு குழப்பத்துக்கு அளவே இல்லை. காரணம் யாரு? மனைவி. இனி ஈசாக்குடைய குடும்பத்தின் பிரச்சனைக்கு இது காரணம் யாரு? சத்தமாக சொல்லுங்க. இனி சொல்ல வந்தால் நீங்கள் சொல்லு. இப்போ நம்ம கதை இல்லையே, பைபிள் தானே. மனைவி ரெபேக்காள். அப்போ 2 பிள்ளைகளை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பிள்ளையை எடுத்துட்டாங்க. புருஷனுக்கு ஒன்று கொடுத்தா மூத்தவனை, இளையவனை அவ வச்சிட்டான். அப்போ என்ன, இளையவனுக்கு தந்திரமாக பொய் சொல்ல வச்சு அவனுக்கு தந்திரமான காரியங்களை செய்ய வைத்து இப்படி குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை கொண்டு வந்து விட்டாள். அப்போ மனைவி அப்படித்தானா? அப்போ என்ன செய்யப்படுகிறது? தொடர்ந்து இப்படி ஒவ்வொரு பகுதிகளாக நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த எல்கானாவுடைய தாவீதை பாருங்க. தாவீதனுடைய வீட்டில் பிரச்சனை யாரு? தோல்வி யாரு? யாருனால வந்துச்சு? மீகாள். எல்லாம் அவள் தானே. என்ன செய்ய, அவள் ஆடு பாடி சுதிச்சா, அவள் பண்ணால் அவள் கடைசியில் அவள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடுச்சு. அந்த அன்னாளுடைய குடும்பம் பாருங்க என்ன செய்ய, எல்கானா. அந்த குடும்பத்திலே பிரச்சனை ரொம்ப நாள் இருந்த, வருஷ காலமாக இருந்து. பிரச்சனை யாரு? யாரு? மனைவிகள். பெனியினாள், அந்நாள், இவ்வளோ தான் ஒயாமல் அடிச்சுக்கிடுவா, சண்டை போட்டுருவான். எப்போதுமே 2 கொண்டைகள் சேர்ந்து போகும், ஆனால் 2 மண்டைகள் சேர்ந்து போகாது. சாரி 2 மண்டைகள் சேர்ந்து போகும், 2 கொண்டைகள் சேர்ந்து போகாது. எதவே கவனிக்கிறீங்க? மண்டைகள்னா யாரு? புருஷன். 2 ஆம்பளைங்க மேக்சிமம் சேர்ந்து போயிடுவாங்க. இந்த 2 கொண்டைகள் கிடக்கு. இது 2 எங்கே பார்த்தாலும் சேர்ந்து போகாது. பிரச்சனைக்கு அளவே இல்லை. சரி, இப்படி இனி நீங்கள் இப்படி ஒவ்வொரு வேதத்தினுடைய இந்த வேதாகம குடும்பங்களை கவனித்து பார்த்தீங்களானால் எங்கே பார்த்தாலுமே மேக்சிமம் குடும்பங்கள் மனைவியினால தான் பிரச்சனைகள், குழப்பங்கள், அங்கே சமாதான கீழில் வந்திருக்கிறது. ஒத்துக்கொள்கிறீங்களா? இனி ஒத்துக்கொள்ள மாட்டேன்னா முடிய வசனம் தானே, அதில் யாரும் மாற்ற முடியாது. அல்லேலூயா. அப்போ என்ன செய்யப்படுகிறது? இப்போ நீங்கள் சாலோமனை பாருங்களா, பெரியவன் ஞானி. அந்த சாலோமுடைய குடும்பத்திலே பிரச்சனைக்கு தோல்விக்கு காரணம் யாரு? சொல்லுங்க. நம்ம ஏன் சொல்லப்போ நமக்கு தெரியும். மனைவிகள் தானே இதயத்தை சாய பண்ணினாங்க, பல காரியத்தை செய்தார்கள். அவன் சொன்னான், நான் என்ன செய்ய, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், ஆனால் 1000 பேருக்குள்ளே ஸ்திரியை காணவில்லை என்று பிரசங்கி 7:28 படிங்க. பிரசங்கி 7:28. எவ்வளோ நேரமா? என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, அதை நான் கண்டுபிடிக்கவில்லை.
1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்கள் எல்லாருக்குள்ளும், அங்கே சொல்லுகிறார், நல்ல கவனிங்க, 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், ஆனால் அதே 1000 பேருக்குள்ளே ஒரு ஸ்திரியை நான் காணவில்லை என்று சொல்லுகிறான். இது யாரை பற்றி சொல்லுகிறான்? யாரை சொல்கிறான்? அவனைத்தான் சொல்கிறான், குடும்பத்தை தான் சொல்கிறான். இந்த சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள் சொல்லுங்க? 700 + 300 1000. அதைத்தான் சொல்கிறான். 1000 மனைவிகள் எனக்கு இருக்கிறாங்க, ஆனால் இவளுக்குள்ளே யாரை காணவில்லை, ஒரு ஸ்திரியை குணசாலியான ஒரு ஸ்திரியை காணவில்லை. அதான் நீதிமொழி அவன் தான் சொன்னான், குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? ஏன்னா 1000 பேர் இருந்தும் ஒரு குணசாலியான ஸ்திரியை, ஒரு மனைவியை காணவில்லை. ஆனால் அந்த 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டான். அது சாலமோன் நல்ல ஞானமா திறமையா ஆண்டவருக்காக எல்லாம் ஜீவித்தான் என்று சொல்லுகிறார். அதைத்தான் வேதம் சொல்லுங்க. நீங்க நல்லா கவனிக்க வேண்டும். இப்போ நாம் இந்த நாட்களில் இதை நன்றாக சிந்தித்து அதை வாழ வேண்டியது அவசியம். பொதுவாக ஒரு குடும்பம் என்று சொல்லும்போது நல்ல சந்தோஷமாக வேதத்திலே 128ஆம் சங்கீதம் குடும்ப சங்கீதம் என்று நம்ம சொல்லுவோம். கல்யாண வீடுகள் எல்லாம் வாசிப்பது சொல்வது உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த குடும்ப சங்கீதத்திலே அதில் 6 வசனங்கள் இருக்கு. 128ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லி இருக்கு. இப்போ இவ்விதமாய் என்று சொன்னால் எவ்விதமாய் என்று நாம் அதை திருப்பி கேட்கும்போது அதில் 4 வசனங்களில் 7 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதில் 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், இந்த 4 வசனங்களிலும் 7 ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த 7 ஆசீர்வாதங்களைத்தான் இங்கே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று. அதில் குறிப்பாக அங்கே சொல்லப்படுகிறது, ஒன்று கர்த்தருக்கு பயந்த புருஷன், கனி கொடுக்கிற மனைவி, சந்தோஷத்தை உண்டாக்கும் பிள்ளைகள். நல்ல கவனிக்க, சுருக்கமாக உங்கள் வழங்கும்படி சொல்கிறேன். அதில் என்ன செய்த குடும்பத்திலே என கர்த்தருக்கு பயந்த புருஷன், கனி கொடுக்கிற மனைவி, சந்தோஷத்தை உண்டாக்கும் பிள்ளைகள். இப்படி இந்த 3ம் சேர்ந்து இருக்கிற ஒரு குடும்பம்தான் என்ன செய்யும்? சந்தோஷமாக, அது மகிழ்ச்சியாக, ஆண்டவர் வைத்த எல்லாவித ஆசீர்வாதங்களுக்கும் சொந்தக்காரர்களாக மாறுவார்கள். அல்லேலூயா. இப்போ நாம் என்ன செய்கிறோம்? இந்த முதல் குடும்பத்தின் தோல்விக்கு காரணம் என்ன? சிந்திக்க வேண்டும். ஆதாம் ஏவாள் அந்த குடும்பத்தினுடைய தோல்விக்கு காரணம் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்களானால், முதலாவது என்ன செய்யும்? தன் புருஷனுக்கு அடங்கி இருக்காத என்ன ஒரு மனைவி. அல்லேலூயா. அவள் என்ன செய்கிறாள்? தன் புருஷனுக்கு அடங்கி இருக்க விரும்பாத ஒரு மனைவி. அப்படிதானோ? இவன் நல்ல ஒரு மனைவியாக இருந்தா அங்கே 3வது பிரசங்கியார் வந்தார், 2வது பிரசங்கியார் வந்தார். முதலாவது பாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டார், இப்படித்தான் நீங்கள் 2 பேரும் இருக்க வேண்டும், இப்படி தான் செய்யணும் என்று சொல்லி எல்லாம் ஆண்டவர் நல்ல வார்த்தைகளை கொடுத்து அவளை அழகாக தோட்டத்தில் வைத்து சந்தோஷமை வாழ பண்ணினார். இப்போ 2வது ஒரு பிரசங்கியாரங்க உள்ள நுழைஞ்சிட்டார். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஆனால் இவன் எங்கே போனால், இவன் இல்லாத நேரம் பார்த்தா வந்திருக்கான். எனக்கு நிறைய வீடெல்லாம் பிரசங்கமாக கள்ள உதவி செய்யலாம் போவாங்க, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் என்று சொல்லிட்டு பைபிளை தூக்கிட்டு. அதுபோல் அன்னைக்கும் அவன் அப்படி தான் போனான். யாரு சொல்லுங்க? யாரு? சாத்தான். எந்த ரூபத்தில் போனான்? பாம்பு, சர்ப்பம் ரூபத்தில் போனான். பொதுவாக போய் என்ன செய்கிறான்? அங்கே என்ன சொன்ன, இப்படி கத்த சொன்னது உண்டோ? ஆனால் அவன் பண்ண பிரசங்கம் நல்லா கவனிங்க. முதலாவது சொன்ன அந்த பிரசங்கத்தை பிரசங்கத்தை காட்டிலும் வெளியேந்து வந்து சொன்ன பாருங்க, அவங்க பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் சொன்னால் சபை ஊழியக்காரன் சொல்ல பிரசங்கத்தை காட்டிலும் சும்மா ஏதோ காசுக்காக ஒருத்தன் வருவான் பாருங்க, அவன் சொல்கிற பிரசங்கம் இந்த ஏவாளுக்கு நன்றாக கண்டது. அவன் இவர் நம்ம ஆண்டவர் இப்படியெல்லாம், நம்ம பாஸ்ட் இப்படியெல்லாம் சொல்லலையே, அதை தொடக்கூடாது, பாஸ்ட் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன இவர் எல்லாம் அதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, சாப்பிடுங்க, நல்லா இருப்பீங்கன்னு சொன்ன எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அங்கே வந்தது. அப்போ சாத்தான் என்ன செய்கிறான்? நல்ல தந்திரமாக அவனை சாத்தான் என்று சொல்ல நல்லா கவனிங்க. உங்களை விட நம்மை விட ரொம்ப அறிவு உள்ளவன்.
தேவன் அவனுக்கு தூதனாய் இருக்கிற காலத்தில் நல்ல ஞானத்தை கொடுத்து வைத்திருந்தார். அவனை அடித்து கீழே சாத்தானாய் தள்ளுகிற நேரத்தில் அவனுடைய ஞானத்தை, அவனுடைய திறமைகள் எல்லாம் எடுக்கவில்லை, அப்படியே அனுப்பிட்டார். இப்போ அவன் என்ன செய்யணும்? பூமியில் தன்னுடைய ஞானத்தை பயன்படுத்தி டெக்னிக்காக குடும்பங்களை, எந்த குடும்பத்திலே எப்படி போக வேணும், ஆடி கறக்க வேண்டிய ஆடி கறக்கணும், பாடி கறக்க பாடி கறக்கணும் வாங்க. அதே போல் எந்த குடும்பத்திலே எப்படி போக வேண்டும் என்று சொல்லி நன்றாக புரிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறான்? உள்ளே நுழைந்து குடும்பங்களை ஈஸியாக ஏமாற்றிட்டு போயிடறான். இதில் நாம் என்ன செய்ய, ரொம்ப வேத வசனம் நீங்கள் நல்லா கவனிங்க. எப்போதுமே எந்த குடும்பம், எந்த மனைவியாக இருந்தாலும் புருஷனாக இருந்தாலும் வசனத்தை நல்லா படித்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து வாழுகிறார்களோ அந்த குடும்பம் எத்தனை சோதனை காற்றுகள் அடித்தாலும் சேதமடையாமல் ரொம்ப உறுதியாக காலம் அது என்ன செய்ய சந்தோஷமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. பாருங்கள், இந்த நாட்களிலே என்ன செய்யப்படுகிறது? வேதத்திலெல்லாம் நீங்கள் படிக்கும்போது இதை போய் சந்தோஷமாக இருக்கிறியே, அல்லேலூயா. எல்லாம் தூக்கம் வரவங்கெல்லாம் அல்லையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. சரி, தூக்கம் வருதா உங்களுக்கு? ஆமே. நம்ம அல்லையிலே சொல்லி பழகிட்டோம். எதுக்கு சொல்கிறோம், எதுக்கு சொல்லக்கூடாதுன்னு தெரியாது. அல்லேலூயா. சரி, இருக்கட்டும். அப்போ என்ன செய்கிறது? நான் சொன்னேன், புருஷனுக்கு அடங்கி இராத ஒரு மனைவி என்று நான் சொன்னேன். இப்போ பாருங்க, சாத்தான் பாம்பு வந்து சொல்கிறான், இப்படி இங்கே பறித்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான். அது நல்ல ஒரு மனைவியாக இருந்தால் அவன் யார்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கணும்? சொல்லுங்க. புருஷனை கூப்பிட்டு கேட்டு அவன் வந்த உடனே என்ன செய்கிறான்? உடனே இல்லைப்பா, நான் எங்கள் வீட்டுக்காரர் அந்த வழியாக அங்கே வேலை செய்திருக்கார கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்கணும் இல்லை? கூப்பிட்டு வந்திருக்கணும் இல்லை? அவள் கூப்பிட்டு வந்து என்ன செய்ய அப்படின்னு, அல்லது அவர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம் ஒரு வார்த்தை, இப்படி இந்த பாஸ்டர் வந்திருக்காரு, இப்படி அந்த சொல்கிறாரு, அதை சாப்பிட பறிப்போமா அல்ல சாப்பிடலாமா, ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமல்ல? இவளுக்கு என்ன மூப்பு? என் புருஷனை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்கவில்லை இல்லை? அவ சொல்ல எல்லாம் எனக்கு தெரியும், இதை அவர்கிட்ட போய் கேட்கணுமா அப்படி சில திமிரு தானே காரணம். பாருங்க, அவர்கிட்ட போய் கேட்டுருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. இவன் கூப்பிட்டுட்டு வாரேன்னு சொன்னால் வாரத்தில் இவன் ஓடியிருப்பான். ஏறு இந்த வந்த பாஸ்டர் வீட்டை விட ஓடியிருப்பான். உனக்கு காணிக்கையும் வேண்டாம், உனக்கு டீயும் வேண்டாம், உனக்கு காப்பியும் வேண்டாம், அவன் ஓடியே போயிடுவான். துண்டை காணும், துணியை காணும்னு. பாரு, இதுதான் என்ன செய்யறது? புருஷனுக்கு அடங்கி இருக்காத மனைவி. நிறைய குடும்பங்களிலே பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் நல்லா சிந்திக்க வேணும். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். ஏன்னா சிலதெல்லாம் அப்படி தான் அடங்கி இருக்க விருப்பம் இல்லாமல் வாழ்கிற, தங்கள் இஷ்டப்படி செய்கிற. ஒரு நாளும் ஒரு கணவன் மனைவி என்று ஆன பிறகு ஒரு மனைவி தன் இஷ்டப்படி செய்யக்கூடாது. நல்ல கருத்துக்கள் இருக்கும், நல்ல ஆலோசனைகள் இருக்கும். ஆனால் எது செய்தாலும் ஒரு கணவனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கோடு, அவனோடு கூட கலந்து ஆலோசித்து அவர் புரிந்து கொள்ளுதலோடு கூட ஒரு காரியங்களை செய்யும்போது அது ஆசீர்வாதமாக இருக்கும். சில கடன் வாங்குவாங்க, புருஷனை தெரியாமல் மனைவி கடன் வாங்குவாள். இது நிறைய குடும்பத்தில் இருக்குது. எனக்கு நான் வசூலை ஊழியம் செய்யும்போது ஒரு குடும்பம் தெரியும். அந்த குடும்பம் பெரிய ஒரு டாக்டர் குடும்பம். நம்ம சபைக்கு தான் நாய்க்கு அங்கே வந்தவர்கள். ஆனால் மனைவிக்கு வேலை இல்லை, அவர் ஒரு டாக்டர், ஒரு வெட்டினரி கால்நடை மருத்துவர். ஆக இவர் நல்லா சம்பாதித்து கொண்டு வருவார். அது என்ன சம்பாதித்து கொண்டு போனாலும் இந்த மனைவி ஆட்களை ஏமாற்றி சச்சி பேரை சொல்லி எம்பேரை சொல்லி இப்படி எல்லாம் போய் என்ன செய்யும், பல இடங்களில் போய் கடன் வாங்கி பிற வாங்கினா கொடுக்கறது இல்லை. இப்படி என்ன செய்ய குடும்பத்தின் சாட்சி இழந்து கடைசியில் உங்கள் சச்சினே சொல்லி வருவாங்க. இதுபோல் நிறைய காரணம் என்ன, இதெல்லாம் தேவையே கிடையாது. ஆகவே என்ன செய்யப்பட வேண்டும்? இது இந்த நாட்கள் இந்த குடும்பம் கெட்டுப்போக காரணமே ஒரு மனைவியின் கீழ்ப்படியாமை. இப்போ வேதத்தை நீங்கள் படித்தீங்களான்னா, வேதத்திலே புதிய பாட்டிலே 3 இடங்களிலே புருஷன் மனைவிக்குரிய ஆலோசனைகள் சொல்லப்படுகிறது. ஒன்று எபேசியர், புரட்ட வேண்டாம், நான் சொல்ல கவனிங்க, நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு வீட்டில் போய் பாருங்கள். இவர் எபேசியர் 5ஆம் அதிகாரம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம், இந்த 3 இடங்களிலும் நல்ல கவனிங்க. குடும்பத்துக்கு புருஷன் மனைவிக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? ஆலோசனை கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஆலோசனை கொடுக்கும்போது முதலாவது யாருக்கு சொல்லார் தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? அந்த மனைவிகளே அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். அப்போ முதலாவது கொடுக்குற ஆலோசனை மனைவிக்கு, 2வது கொடுக்குற ஆலோசனை தான் புருஷருக்கு என்று வேதத்திலே
இந்த 3 இடங்களிலும் அதான் எழுதியிருக்கு. அப்படின்னா ஒரு மனைவியினால தான் பிரச்சனை வருது, அவளுக்கு வாய் சரி இருக்காது, அவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆகையினால ஒரு மனைவி என்று அது எந்த மனைவியாக இருக்கலாம், ஊழியக்கார மனைவியாக இருந்தாலும் சரி, விசுவாசிகள் மனைவியாக இருந்தாலும் சரி, ஒரு மனைவி என்று சொல்லுகிறவள் எப்போதுமே இந்த வார்த்தைகளை சிந்தித்து வேதத்தை நன்றாக படித்து அதை புருஷனுக்கு அடங்கி இருந்து வாழ வேண்டும் என்பதை காட்டுகிறார். ஆனால் என்ன செய்யப்படுது, புருஷனை பாருங்க, அதே காரிய சம்பவத்தில் மனைவியை காட்டி கொடுத்த புருஷன். நல்லா கவனிக்க வேண்டும். புருஷனைக்கு அடங்காத மனைவி இங்கே இவங்க என்ன செய்யணும், மனைவியை காட்டி கொடுக்குறான், ஆண்டவர்கள் காட்டி கொடுக்குறான். இப்படி நீ இந்த ஆதாமை தான் கூப்பிட்டு கேட்குற, செய்தது ஏவாள், ஆனால் ஆதாமை கூப்பிட்டு கேட்குறான், உங்கள்கிட்ட இப்படி தானே எல்லாம் சொன்னேன், ஆனால் நீ இப்படியெல்லாம் செய்தியா என்று கேட்கும்போது அவருடைய குற்றத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆமையா, இது தப்பு பண்ணிட்டோம், என் மனைவி இப்படி பறித்து சாப்பிட சொன்ன, நானும் கேட்டுட்டேன், நான் ஒரு இழிச்ச வாயினாக இருந்தேன், அவள் தந்தா நானும் சாப்பிட்டேன், அதை தப்பு பண்ணிட்டாண்டவரே மன்னின்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்க சொல்லியிருக்கலாம், எக்ஸ்கியூஸ் கேட்டிருக்கலாம், கதை மன்னிச்சிருப்பார். ஆனால் இவனுக்கு அந்த மனசே வரல. அவனுக்கும் என்ன திமிரு, நானும் என் மனைவியும் செய்ததெல்லாம் என்ன செய்யுது, சரிதான், செய்ததெல்லாம் அட்டூழியம், ஆனால் பேசுறதெல்லாம் பார்த்து பயங்கரமாக நான் செல்லாம் செய்தெல்லாம் தப்பு இருக்குது அப்படி நிமிர்ந்து நின்றாங்க பாருங்க. ஆகவே இப்போ நல்ல என்ன செய்யலாம், ஆண்டவர் சொல்கிறான், நான் ஒன்றும் தப்பு பண்ணல, நீர் எனக்கு தந்த, அப்படி தானே சொல்ல, நீர் எனக்கு தந்த மனைவி, நான் உங்கள்கிட்ட மனைவி கேட்டேனா, கல்யாணம் பண்ணவனுக்கு சொன்னா, நீ தான் எனக்கு மனைவியை தந்தி, அவள் நீர் எனக்கு தந்த மனைவியானவள் அதான் அதை செய்தார். அவள் இப்போ யார் மேலே குற்றம் குற்றத்தை போடுறான், மனைவி மேலேயா, கர்த்தர் மேலே போடுறான். மனைவியை காட்டி கொடுக்குறான் மனைவின்னு, இப்போ கர்த்தரை மேலே வழியை போடுறான், நீர் எனக்கு தந்த மனைவியானவள் என்று சொல்லி என்ன செய்யணும், ஆண்டவை இப்படி தப்பு பண்ணிட்டோம், இல்லை கொஞ்சம் காப்பாற்றுங்க, மன்னிச்சிடுங்கன்னு ஒரு வார்த்தை கேட்க மனமில்லாமல் குற்றம் சாட்டி இப்படி ஒருவர் குற்றம் சாட்டினார்கள். அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், நல்ல கவனிங்க, குடும்பங்களில் சமாதானம் பெற்று வாழ்வதற்கு நாம் எல்லாம் நல்ல திருந்த வேண்டும். ஒரு சமயத்தில் ஒரு குடும்பத்தில் கணவ மனைவிக்கு பிரச்சனை. அப்போது ஒரு நாள் அடிக்கடி அங்கே சண்டை, ஆராதனைக்கு சரியாக போக மாட்டாங்க, ஜெபிக்க மாட்டாங்க, பிரச்சனையாக இருக்குது. அந்த சபை போதகர் ஒரு நாள் அந்த பிரதர்கிட்ட ஃபோன் பண்ணி, பிரதர் உங்கள் வீட்டுக்கு நான் இன்னைக்கு இந்த டைமுக்கு வருவேன், நீ இங்கே மனைவியும் 2 வீட்டில் இருக்க வேண்டும், உங்களோட பேச வேண்டும் என்று சொல்லி அவர் கடந்து போனார். போகும்போது அங்கே மனைவி புருஷன் 2 பேரும் இருந்தாங்க. அங்கே இருந்தபோது 2 பேரும் உட்கார வைத்து வேத வசனத்தையும் எடுத்து வைத்து சில வசனங்களை சொல்லி அவர்களுக்கு என்ன செய்தார் என்றால் சில ஆலோசனைகளை கொடுத்தார். நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இப்படியெல்லாம் விட்டு கொடுக்கணும், அன்பு பாராட்ட வேண்டும், பல காரியங்களை சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் அவளுக்கு உபதேசம் வைத்தார். எல்லாம் சொல்லி முடிக்க நேரத்தில் இவர் நமக்கு ஜெபிப்போமா என்று சொன்னார் பாஸ்டர். அவர் சொல்லும்போது மனைவி சொல்கிறா, இந்த புருஷன் சொல்கிறான், சனியனே, பாஸ்டர் சொன்னதெல்லாம் கேட்டு இதெல்லாம் உனக்கு தான், இனியாகிலும் திருந்துவியோ நம்ம தெரியலையேண்ணா. இதை கவனிச்சிங்க, சனியனை, பாஸ்டர் சொன்னதெல்லாம் யாருக்கு, உனக்கு தான், இனியாகிலும் திருந்துவாயோன்னு. ஏன்னா பாஸ்டர் சொன்னது ஒருத்திக்கு சொன்னதில்லை, 2 பேருக்கும் சொல்லுகிற. அப்படியே இவன் என்ன செய்கிறான், புருஷன் இவன் இந்த காட்டு மாடு மாதிரி இருந்து உட்கார்ந்துக்கிட்டு கேட்டு அவன் என்ன செய்கிறான்னா, அதான் புருஷமாக கூட்டிகிட்டு இருந்தால் நான் கொஞ்சம் அழுத்தமாக சொல்லி அவங்கள கொடுக்க வேண்டியது வரும், நீங்கள் அதெல்லாம் போட்டுட்டு வந்திருக்கிறியே, அதில் உங்களுக்கு தலையில் தான் எல்லாத்தையும் இடி விழும். அல்லேலூயா. சரி, ஆக என்ன செய்கிறதுன்னா இவன் என்ன செய்ய, இப்படி சொன்ன உடனே இந்த பாஸ்டருக்கு அப்பக்குன்னு ஆயிடுச்சு, ஏன் தான் அந்த வீட்டுக்கு வந்தேனோ. அவர் சொல்ல, தம்பி உங்கள் 2 பேருக்கும் தான் நான் சொல்ல, அவளுக்கு மட்டும் இல்லை, உங்கள் 2 பேருக்கும் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ ஒரு ஜோமணி முடிச்சுட்டு போயிட்டார். அல்லேலூயா. அவன் சொன்னான், இனியாகிலும் திருந்துவாயோ, இதெல்லாம் உனக்கு தான், இனியாகிலும் திருந்துவாயோ. ஆனால் இவனுக்கு திருந்த மனம் இல்லை. நிறைய குடும்பங்கள் எழுச்சல், புருஷன் திருந்தால் மனைவி திருந்த மாட்டேங்கிற, மனைவி திருந்தால் புருஷன் திருந்த மாட்டேங்கிற. அப்போ இதெல்லாம் நீங்கள் படிக்கும்போது என்ன செய்யப்பட வேண்டும், நன்றாக சிந்தித்து நாம் செயல்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில குடும்பத்தெல்லாம் தேவையில்லாமல் வாக்குவாதம் வந்துக்கிட்டே இருக்கும், சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க.
ஆனால் உண்மையே இருக்க காரியமே இருக்காது. ஒரு வீட்டில் இவங்கள்ட்ட கேட்குறேன், இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? சொல்ல இட்லி கேட்குதா? எல்லாருக்கும் நான் சொல்ல கேட்குதா? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா? சத்தமாக சொல்லுங்கள். சாம்பார்னு சொல்லுங்கள், கை தூக்கி காட்டுங்க. தப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, வெக்கப்படாதுங்க. ஒன்றும் சொல், நம்ம தானே பேசுகிறோம். சாம்பார்னு சொல்லுங்கள், தூக்கி காட்டுங்க பார்க்கலாம். வாயால் சொல்லியே கையை காட்ட மாட்டீங்க. சரி, இட்லிக்கு என்ன தேவை சட்னி சொல்லுவாங்க, தேவை சட்னி சொல்லுங்க, கை தூக்கு. அல்லேலூயா. ரெண்டும் தப்பே தப்பு. நிறைய வீட்டில் இதுதான் பிரச்சனை. இட்லிக்கு தேவை சட்னியும் இல்லை சாம்பாரும் இல்லை, இட்லி மாவு. சரிதானா? சட்னி வச்சு சாம்பார் இட்லி செய்ய முடியுமா? சாம்பார் வைத்து இட்லி செய்ய முடியுமா? இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பாரா தான் கேள்வி. இதெல்லாம் சைடிஷ் தொடுறதுக்கு. புரியுதா உங்களுக்கு? நிறைய வீட்டில் இப்படி தான் பிரச்சனை இருக்கும். நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு நீ அதை அப்படி இப்படியா அதா இதான்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறது ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்ன பாருங்கள், உண்மை ஒரு பக்கம் இருக்குது. இந்த வீட்டில் நடக்க சண்டைக்கு என்ன காரணம்? இவன் சாம்பாருங்க, அவன் சட்னிங்கிறா. பிரச்சனை தீருமா? ஆனால் உண்மை என்ன? உண்மை என்ன? தேவை என்ன? என்ன மாவு? புட்டு மாவா? இட்லி மாவு. நல்லா சொல்லுங்க பார்க்கலாம். இட்லி மாவு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு. எல்லா கரங்களை தட்டி பாடுவோமா? குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு ஒன்று இடம் உண்டு. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, இல்லை பணக்காரன் இல்லை. பாவம் இல்லை அங்கு, சாபம் இல்லை, இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்னும் பார்த்திடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு இடம் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடமும். உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை, உயர்வும் இல்லை அங்கே தாழ்வும் இல்லை, இல்லை பணக்காரன் இல்லை. சொல்லுங்க. உயர்வும் இல்லை அங்கு தாழ்வும் இல்லை, ஏழை இல்லை பணக்காரன் இல்லை. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களிலே அதை கவனிக்க வேண்டும். இப்போ ஆண்டவர் வைத்த ஒழுங்கை விட்டு மாறக்கூடாது. இப்போ புருஷன் என்ன செய்யணுமோ அதுதான் புருஷன் செய்யணும், மனைவி என்ன செய்யணுமோ அதைத்தான் மனைவி செய்யணும். குடும்பத்துக்கு புருஷன் தலைவனாக இருக்க வேண்டும். சில புருஷன் தலைவனாக இருக்க தகுதியே இல்லை, கல்யாணம் பண்ணுறான், பிள்ளை பத்து வச்சுருக்கான், குடும்பம் நடத்த தெரியல. நிறைய குடும்ப பிரச்சனை இதாக தான். ஏன்னா ஒரு ஒழுங்காக வேலைக்கு போக மாட்டான், ஒழுங்காக சம்பாதித்து பணத்தை ஒழுங்காக ஞானமாக செலவு பண்ண தெரியாது, ஊதாரியாக நடப்பான், கண்ட இடம்லாம் தின்னுக்கிட்டே நடப்பான். சிலருக்கெல்லாம் என்ன செய்கிறேன்னா வீட்டில் நல்லா சாப்பிட்டாலும்
அங்கே ரோட்டில் போனால் கடையில் சப்பாத்தி போடுவான், தோசை போடுறது, தோசைக்கல்ல போட்டு பார்த்தோன்னு பசி வந்துடும் அவனுக்கு. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? உங்களுக்கு அப்படி பசி வருமா இருக்கும்? வீட்டில் இருந்தாலும் சாப்பிட்டு போனாலுமே சாப்பிட்டு 2 மணியாண்டு தான் ஆகியிருக்கும். ரோட்டோரத்தில் கடையை பார்த்தோன்னா ஆசை வந்துடும். ஓ, நல்ல புரோட்டா அடிக்கிறானே, நல்ல தோசை போடுறானே அப்படின்னு. சிலருக்கு வீட்டில் சுத்தமாக செய்து சாப்பிட பிடிக்காது. இந்த ரோட்டோரத்தில் கடையில் போய் பார்த்தா என்ன செய்வான், பார்க்க அவளுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கும். அங்கே போன உடனே ஒரு ரோஸ்ட், ஒரு தோசை குடும்பம் அல்லது 4 சப்பாத்தி குடும்பம், புரோட்டா குடும்பம், அவன் என்ன செய்வான், அங்கே அடித்து பிசுக்கி எப்படி எல்லாமோ மாவை கலக்கி வச்சுருப்பான். அதுக்கு என்ன கிடக்குன்னே தெரியாது. அல்லேலூயா. ஏன்னா நிறைய போன 1 வாரத்துக்கு முன்னால் கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கடையில் ஒரு கொஞ்சம் பிரியாணி வாங்க கொஞ்சம் பேர் சில வந்திருந்தாங்க. நான் இங்கே இருக்க தம்பியை சொல்லிவிட்டு கொஞ்சம் பிரியாணி வாங்கணும். எஸ்எஸ் பிரியாணின்னா ரொம்ப ஃபேமஸ். அங்கே பார்த்தா அதில் இது ஸ்வீட்டு கொடுப்பான், இந்த அல்வா இதுன்னு பிரெட் அல்வா கொடுக்கும். பாருங்கள், இங்கே வந்த ஒருத்தரை சாப்பிடும்போது அதுக்குள்ளே ஒரு இந்த ஊர் அங்கே காக்ரோச்சிம்பாங்க, இங்கே இந்த பாச்சாங்கின்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? இது உள்ளே கிடக்கு, செத்து கிடக்கு. பெரிய கடை தான். அல்லேலூயா. இது இப்போ சமீபத்தில் வந்தது. இது போல் நிறைய இந்த கேஎஃப்சின்னு சொல்லி இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, இப்படியெல்லாம் இருக்குது. ஆகவே வெளியே போனால் ஒன்றும் சுத்தம் கிடையாது. ஆனால் என்ன செய்ய, அது பார்த்தா வெளியே பார்த்தா கருக்கு புருக்கு நல்ல டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். எல்லா மக்கள் அதை இன்றைக்கி கவர்ந்துகளை எல்லாம் இன்றைக்கி வாலிபங்கள் எல்லாம் அதைத்தான் விரும்புகிறாங்க. இருக்கட்டும். ஆனால் என்ன செய்கிறது, வீட்டில் எவ்வளோ தான் சுத்தமாக செய்தாலும் நல்லா இல்லைன்னு திட்டிகிட்டே இருப்பாங்க. ஏன் வீட்டுக்காரன் வாங்கிட்டு வந்தால் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இவன் தோசை சுட்டு கொடுத்தா நல்லைன்னு அவன் சண்டை போட்டு தள்ளி போட்டுட்டு போயிடுவான். ஆனால் அங்கே என்ன செய்வான், அவன் ஒரு தோசைக்கல் எத்தனை வருஷம் ஆன அழுக்கு பிடிச்ச கல் தூக்கி வச்சுருப்பான். அதில் என்ன செய்வான், இவன் போய் கேட்டவுடனே கொஞ்சம் அழுக்கு தண்ணி கொஞ்சம் எந்த சாக்கடை தண்ணியோ இவன் கை போட்டதோ இவன் கால் போட்டதோ அங்கே தண்ணியை தூக்கி ஒரு தளிப்பு ஒரு விளக்கு மாறெடுத்து அதை பார்த்தாலே என்ன செய்யும், 7 வருஷம் அது அடுப்பங்கடையில் கிடந்த மாதிரி இருக்கும் கருகரணி. அதை போட்டு ஒரு துடைப்பான். துடைச்சிட்டு என்ன செய்வான், ஒரு கரண்டி மாவு, அதில் கொசு செத்து கிடக்க, ஈக்கு செத்து கிடக்க எல்லாம் கிடக்கும். எல்லாத்தையும் வாரி கல்லை ஒரு வச்சு இப்படியே ஒரு தேய்ப்பான். சுற்றி ஒரு தேய்ப்பு பார்க்க நல்லா அழகாகத்தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் இதை பார்த்தா அவனுக்கு அந்த அடுப்பு பக்கத்தில் நிற்க வேர்வை எப்படி இருக்கும், இப்படி இழுத்து சிறுன்னு ஒரு அடி அடிப்பான். அது சிறுன்னு ஒரு சத்தம் கேட்கும். உடனே அதை சுருட்டி கொண்டு அங்கே கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, வீட்டில் இப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்க. நீங்களெல்லாம் சாப்பிட்ருப்பீங்க தானே? இப்போ எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. முந்தின காலம் ஆம்பளைங்கன்னா இப்போ லேடிஸ் அதை விட வாங்க கடைக்கு போய் சாப்பிடுவோம் அப்படிங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிற காலமாகி போச்சு. இப்படி தான் எல்லாம் இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் என்ன செய்கிறோம், ஞானமாக அதை செய்வது, அதில் தான் நமக்கு சந்தோஷம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, ஆசீர்வாதங்கள் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய வேணும், நல்ல ஆண்டுடைய பிள்ளைகளை பாருங்கள். இதெல்லாம் பிள்ளைகள்லாம் இல்லை, அதனால் ஏதாவது ஒரு வார்த்தை இருக்க சொல்கிறேன். இப்போ பிள்ளைகள் நல்ல பக்தியிலே வளர்க்கணும். இன்றைக்கி குடும்பங்களிலே சரியா குடும்ப ஜபம் இல்லை. எத்தனை வீட்டில் உங்கள் வீட்டில் காலையிலும் மாலையிலும் ஒழுங்காக குடும்ப ஜபம் இருக்குன்னு சொல்ல கை தூக்கி காட்டுமே. தப்பு இல்லை, உண்மையை சொல்ல தப்பு இல்லை. நீங்கள் செய்யாமல் செய்துக்கிட்டு செய்யலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் தப்பு இல்லை, செய்யாமல் இருந்துட்டு செய்தேன்னு சொல்லதும் தப்பு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இப்போ உண்மையாக சொல்லுங்கள், எங்கள் வீட்டில் குடும்ப ஜபம் இல்லை, நாங்கள் ஒழுங்காக பண்ணதெல்லாம் கை தூக்கியாட ஒன்றுமே தப்பு இல்லையே. அப்போ நீங்கள் பொய் சொல்லி அப்போ கும்முன்னு இருக்கீங்கன்னா, எத்தனை வீட்டில் இருக்குது குடும்ப ஜபம்? கை இருக்க வீட்டில் சொல்லுங்கள். உங்கள் வீட்டிலலாம் இல்லையா? பாருங்க, இவ்வளோ பேர் இருக்கிறீங்க, இதுக்கு ஒரு குடும்ப முகாமா? இதுக்கு தான் முகாம் தேவைப்படுது. ஏன் நீங்கள் இத்தனை வருஷம் உங்கள் வயசுன்னு ஆவிக்குரிய வயசுன்னு இவ்வளோ தூரம் நீங்கள் வேதத்தை படிக்கிறீங்க, நல்லா பாடுறீங்க, மைக்கில் பாடுறீங்க, வாயில் பாடுறீங்க, அடிக்கிறீங்க, பிடிக்கிறீங்க, துள்ளுறீங்க, குதிக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க தான். ஆனால் வீட்டில் குடும்ப ஜபம் இல்லையே. ஏன் குடும்ப ஜபம்? வேதத்தில் என்னை சாத்தான் ஒழுங்காக குடும்ப ஜபம் பண்ணுறான் பாருங்க, காலையிலையும் சாயங்காலம். என்ன முறைச்சி பார்க்குறிய இல்லையா? அல்லேலூயா. ஏன் காலையில் மாலை கம்பல்சரியாக குடும்பம் பண்ணி தான் நீ ஆகணும். அது இல்லைன்னா விசுவாசியில் குடும்பம் கிடையாது. பின்ன எப்படி குடும்பத்தில் பிரச்சனை மாறும்? ஏன் நல்லா கவனிங்க.
இப்போது நான் இதை போகிற இடத்துலலாம் கேட்டால் நிறைய மக்கள் இந்த காலத்தில் முந்தின காலம் எல்லாம் நம்ம எங்கள் அம்மா காலத்துலலாம் எல்லாம் குடும்ப ஜெபம் எல்லாம் அப்படியே இருக்கும். யார் வந்தாங்களோ வரலையோ உட்கார்ந்து அதிகாலை எழுந்து பாட்டு பாடி வேதத்தை வாசித்து நீண்ட நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாம் நல்ல மூக்கு முட்டை திங்குறது, 10 மணிக்கு 9 மணிக்கு நல்லா சாப்பிடுறது. அப்போ என்ன செய்கிறது? அதுக்கு பிறகு என்ன குடும்பம் பண்ணால் வரையும் பிள்ளைகளுக்கு குடும்பம் பண்ணிட்டு தான் சாப்பாடு கொடு, நீங்கள் சாப்பிடணும். நாங்கள்லாம் அப்படி தான் வளர்ந்தோம். எங்கள் அம்மாலாம் குடும்பம் பண்ணாமல் சாப்பாடு தரமாட்டாங்க. அடிக்கடி சண்டே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஃபாஸ்டிங் போட்டுருவாங்க. அப்படி தான் எங்களை வளர்த்தாங்க. அதனால தான் இன்றைக்கி ஓரளவு கொஞ்சம் ஒழுக்கமாக நம்ம இன்றைக்கி வாழ்கிறோம். அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் வாட்டிலே வராது குடும்ப தலைவர்கள் எல்லாம் நான் குடும்பத் தலைவன், நான் புருஷன், நான் சொல்ல கேட்கணும்னு சொல்கிறாங்க. நீ குடும்பத் தலைவனாக இருக்கிற நீ குடும்ப ஜெபத்துக்கு தலைவனாக இருக்கிறியா? யோசித்து பாருங்க. இங்கே அதுக்கெல்லாம் ஆள் இல்லை நான் சொல்கிறதுக்கு. ஆனாலும் மைக்கிலியாக சொல்கிறேன், யாராவது கேட்டால் கேட்கட்டும். இப்போ தாத்தா பாட்டிகளுக்கு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவங்கள முடிஞ்சால் எல்லாம் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோதான் இப்போ அவங்களால செய்ய முடியும். இப்போ குடும்ப ஜெபம் பண்ணக்கூடிய வந்தால் தானே அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். அதுக்கு தான் வர சொல்கிறது. குடும்பத்துக்கு தலைவனாக இருக்கிற நீ குடும்ப ஜெபத்துக்கு தலைவனாக இருக்கிறியா? குடும்ப தலைவியாக இருக்கிற நீ குடும்ப ஜெபத்துக்கு தலைவியாக இருக்கிறியான்னு கேட்குறேன். என்ன வேலை உங்களுக்கு? இப்போ எல்லாருக்கும் ஃபோன் கிடச்சிட்டு, எப்போ ஒன்று போதாதுன்னு ரெண்டு கை இருக்குது 2. அதனால் என்ன செய்ய வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் மாற்றி 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 வெளிநாட்டில் இருக்க புருஷமாக இருக்குது அவனுக்கு ஓயாமல் பேச்சு, வெளியே இருக்க வயதை பேச்சு, கண்ட இடத்துல யாரெல்லாம் எனக்கு தெரியாதம்மா நான் சொல்கிறேன். அதனால் என்ன சொன்னாங்கன்னு நினைக்காதுங்க. எனக்கு யாருக்கு எங்கே இருக்கான்னு தெரியாது. அடுத்த வீட்டில் தான் இருப்பாங்க, பார்த்து பேச. அதுக்கு ஒரு ஃபோன். வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு ஒரு ஃபோன். எங்கே இருக்க, என்ன பண்ணுற? ஃபோன் எடுத்தால் வைக்க முடியாது. பைபிள் ஒரு நாள் வாசிக்கலைன்னா அவருக்கு ரொம்ப திருப்தியாக சந்தோஷமாக இருக்குது. ஆனால் செல்ஃபோன் ஒரு நாள் பேசலைன்னா எப்படி இருக்குது? அவ்வளோ இருக்க முடியல. அதை பல்லு இல்லைன்னா வாழலாமாம், செல்லு இல்லைன்னா வாழ முடியாதாம்மா. அப்படிப்பட்ட காலம் ஆகி போச்சு இல்லை? யோசித்து பாருங்க. ஒரு காலம் அப்படி படித்தவங்க தான் இன்னைக்கு எல்லாரை பார்த்தாலும் 38காரனுக்கும் ஆடு மேய்ச்சவனுக்கும் அத்தனை பேருக்கும் ஃபோன் தான். ஒரு பக்கம் நல்லது, அது தப்புன்னு சொல்ல இல்லை. ஆனால் இன்னைக்கு என்ன செய்யுது? உன்னுடைய குடும்ப ஜெபத்தை அது கொண்டு போயிடுச்சு இல்லை, கொள்ளையடிச்சிட்டு இல்லை. இதுலேயே நீ பேசி பேசி சிலருக்கு என்ன சும்மா எவனோ கண்டவையெல்லாம் அந்த யூடிவிலாம் பிரசவம் பண்ணுவான். டிவியை அதை போட்டு பார்த்து கேட்டுட்டு பெரிய சந்தோஷம். அவன் வாயில் வார்த்தைலாம் வளருவான். நான் என் சபையில் சொல்லிக்கேன், யூடிவியில் வர பிரசங்கெல்லாம் இன்றைக்கி கேட்கக்கூடாது. வாயில் வந்ததெல்லாம் சொல்லுவான். அவன் வாழ்க்கை சரி இருக்காது. அவன் சொல்லதெல்லாம் இங்கே கேட்கக்கூடாது. வேதத்தை படிக்கணும், உங்கள் சபையில் சொல்லுகிற சத்தியத்தை கேட்கணும். இந்த மேக்சிமம் எங்கள் சர்ச்சில் வர மக்கள் அப்படி தான் இன்றைக்கி. அப்படி ஒரு சில புதுசாக வரவங்க இருப்பாங்களே தவிர கொஞ்சம் நல்ல அனுபவம் உள்ளவர்கள் யாரும் இன்றைக்கி வெளியே பிரசங்கத்தெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அப்படி தான் நம்ம வளர்த்து வச்சுருக்கிறோம். என்ன செய்யணும்? நல்ல வேதத்தை நல்ல வாசித்து அதை தியானித்து அப்படியே என்ன செய்வேன்? நல்ல குடும்ப ஜெபம் பண்ணுங்க. ஏன் அதை சொல்கிறேன்னா, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 17:16. இந்த வசனத்தை படிக்கிறோம். நல்ல கவனிங்க. 1 சாமுவேல் 17:16 சொல்லுகிறது, அந்த மனுஷன் காலையிலும் மாலையிலும் என்ன செய்வானாம்? சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. 40 நாள் வந்து என்ன செய்வான்? நிற்பான். வந்து நிற்பான். எதை கவனிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்த, நல்ல கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. கைதட்டுக்கே வரமாட்டேங்குது. கையை தட்டுச்சுன்னா கையை தட்டுங்க. பைபிளை படிச்சுன்னா பைபிளை படிங்க. ஹல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். எல்லாம் சேர்ந்து பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி
கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். என் கையை தட்டி பாடு, எல்லாம் கைதட்டி நல்ல பாடு. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தமென்றார். பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டே, எனக்கு நீ சொந்தமென்றார். களி கூறுவோம். நல்ல சொல்லுங்க சத்தமாய். Praise the Lord. மாத்தி பாடாதுங்க, சரியா பாடுங்க. சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம், களி கூறுவோம். ஆனந்து களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். வாக்கு தத்துவம் சொல்லி மகிழ்வோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். ஆமென். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமென், ஆமென். உங்களை இது பாட்டு ஆரம் நடத்துகிற பாஸ்டர் எவ்வளவு நல்ல துள்ளி குதிச்சு துள்ளி ஆடி நல்ல சத்தம் போடுறார். அந்த அளவுக்கு நீங்கள் குதிக்க மாட்டேங்கிறீங்களே, துள்ள மாட்டேங்கிறீங்களே. ஏன்னா நமக்கு எல்லாம் அப்படியே ஸ்டைலாக நீங்கள் பழகிட்டீங்க. அல்லேலூயா. ஒரு சமயத்தில் நாங்கள் ஒரு பாலக்காடு, கேரளா கோயம்புத்தூர் அடுத்து பாலக்காடு இருக்குது, அது சிலருக்கு தெரியும். அங்கே ஒரு வீட்டு ப்ரேயர் மீட்டிங் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க. அந்த வீட்டில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க. அவளுக்கு ஒரு ப்ரேயர் மீட்டிங் வீட்டில் வைத்து என்னை செய்தி கொடுப்பதற்காக அங்கே அழைத்தார்கள். ஒரு பாஸ்டருடைய ஃபேமிலி குடும்பங்கள். ஆகவே அங்கே போயிருந்தோம். அப்போ நாங்கள் கீபோர்டெல்லாம் வாசிக்கிற பாருங்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து போயிருந்தோம். அப்போ அங்கே போய் எல்லாம் வீட்டு ஹாலுக்குள்ளே நாங்கள் உட்காந்துக்க முன்னால் தான் வாலிப பிள்ளைகள் பெரியவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்க. அங்கே பாட்டு பாடினா கை அடிக்கிற அடி உங்களை போல இப்படி பாட்டி வடை சுட்ட மாதிரி ஏபிசிடின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. கையை ஓங்கி அடிக்கிறாங்க பாருங்க, அடி. அப்படி இந்த வாலிப பிள்ளைகள் முன்னால் இருக்குது, இந்த பிள்ளைங்க எல்லாம் முன்னால் இருக்குது, அப்படின்னு இருக்குது. அது என்ன செய்கிறது? கை அடிக்க மாட்டேங்குது. இனிமேலாம் திருந்தணும். இப்படி ஓங்கி அடிக்கிறது பாருங்க, பார்த்து ரசித்துட்டே இருந்தேன். பின்னால் ஒரு வாலிப இந்த பிரதர் இருக்கார் பாருங்க, அவர் எனக்கு கீபோர்டு வாசிக்கிறார். அவர் இது மாதிரி பின்னால் ஒரு மூலையில் போய் ஒதுங்கி இருந்தார். அந்த பக்கத்தில் வாலிப தம்பியும் தான். அவன் என்ன அடிக்கிற அடியை பார்த்தா இப்படியே அடிக்கிறான், பாட்டு பாட்டு அடிக்கிறான். இவர் எம்எல்ஏ அடி விழுந்து பயந்து எழுப்பி ஓடிய போயிட்டார். ஏன் பார்த்தா அவ்வளோ அதான் ஆராதனை பாருங்க, என்ன அடி அடிக்கிறாங்க. ஆண்டவரை பாடிய துதிக்க ஆராதிக்க நான் வந்து என் சபையில் அதெல்லாம் சொல்லி கொஞ்சம் பண்ண பார்த்து அதுக்கு பிறகு அடித்தா அது ஆராதனை வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி அப்படி இப்படி பொம்மை மாதிரி ஸ்டைல் அடி தட்டக்கூடாது. நல்லா அடிக்கணும். அல்லேலூயா. அடிக்கலாமா? இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். நல்லா கரங்களை தட்டி. இயேசு ராஜா வந்திருக்கிறா, எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். நோய்கள்
சுகந்தருவான். பேய்களெல்லாம் பெரியவர் திருமுன்னே, பேய்களெல்லாம் நடுநடுங்கும் பெரியவர் திருமுன்னே. சத்தமாய் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த பிள்ளைகளையும் நல்ல, நான் சொன்னேன் அது என்ன, அந்த அது சொன்ன விட்டுட்டோம். அந்த கோலியாத் என்று சொல்லுகிறவன், நல்ல கவனிங்க, காலையிலும் மாலையிலும் என்ன செய்வான் சொல்லுங்க? 40 நாள். அந்த வார்த்தை வந்து வந்து நிற்பான். காலையிலையும் வருவான், சாயங்காலத்திலையும் வருவான். எத்தனை நாள்? 40 நாள் வந்து வந்து நிற்பான். ஆமென். ஏன் இந்த சாத்தான், அந்த கோலியாத், விருத்த சேதனம் இல்லாத அந்த பொல்லாத சத்துரு காலையிலும் மாலையிலும் அவன் சலிப்பில்லாமல் அந்த நிற்கிறானே, நீங்கள் ஏன் காலையிலும் மாலையும் குடும்ப ஜெபம் பண்ண மாட்டீங்க? இனிமேலாம் இன்னைக்கெல்லாம் மறந்துடுமா போனா? இப்போ வீட்டுக்குள்ளே எப்படி ஆசீர்வாதங்கள் வரும்? சும்மா ஏதோ பிள்ளை வேலை செய்கிறான், பணம் அனுப்புகிறான், அல்ல ஏதோ சாப்பாடு இருக்குது, அது ஆசீர்வாதம். இது எல்லாருக்கும் உலகத்தானுக்கு இருக்கு. நம்ம வீடு ஒரு மாடலாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய ரிவைவல், எழுப்புதல் இருக்க வேண்டும். மற்ற குடும்பங்களுக்கு நீ சாட்சியாக ஒரு குடும்பம் இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியப்படுகிற குடும்பமாக அது இருக்க வேண்டும். அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்யற? குடும்பத்தில் இங்கே பண்ணணும், ஜெபிக்க வேணும். காலையிலும் மாலையிலும் வந்து வந்து நிற்கிறான். 40 நாள் தொடர்ச்சியாக வரான். ஆனால் நாங்கள் எங்கள் சபையில் 40 வருஷத்தில் 40 நாட்கள் வருஷத்தின் நடுவில் ஃபாஸ்டிங் நாங்கள் போடுவோம். சபையில் நீங்கள் ஜெபிக்கணும். அதான் நம் குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு முக்கியம். சபையுடைய வளர்ச்சிக்கு, வருகிற ஆத்துமாக்களை நிலைநிறுத்தி காப்பதற்கு, குடும்பங்கள் ஆவிக்கிற நிலையில் வளர்வதற்கு, என்ன செய்ய, நம்முடைய குடும்பங்கள் நன்மைகள் உண்டாவதற்கு, வியாதிகள் தீராத வியாதிகள் தீர்வதற்கு நீ 40 நாள் நீ காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். சபைகள் ஜெபங்களை நியமித்து, இப்போ நான் எங்கள் சபையில் கோயம்புத்தூரில் 26 வருஷம் நாங்கள் வருஷந்தோறும் 40 நாட்கள் ஜெப ஃபாஸ்டிங் பிரேயர். அதாவது என்ன செய்ய, ஒரு சிலர் ஒரு நேரம் ஃபாஸ்டிங் போடுவாங்க, சிலர் 2 நேரம் ஃபாஸ்டிங் போடுவாங்க. அது என்ன செய்ய, இப்படியே அது இருக்கும். அந்த 40 நாளும் அதை மீன் முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டோம். கறி, கோழியோ மாடோ எதுவும் இருக்காது. நான் வெஜிடேரியன் எதுவும் இருக்காது. சிம்பிள் ஃபுட்டு. ஏதாவது என்ன செய்கிறது, கொஞ்சம் ஒரு சாம்பார், கொஞ்சம் 2 சப்பாத்தி அல்லது கொஞ்சம் ரைஸ், அப்படி சிம்பிள் ஒரு சாப்பாடை சாப்பிட்டு 40 நாள் குழந்தைகளுக்கு அந்த சிக்கன், மட்டன், மீன், முட்டை இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி தானியல் அப்படி தான் ஃபாஸ்ட். மற்ற தானியல் 10 படிக்கணும், 21 நாள் இருந்தாண்ணி அதை ஃபாலோ பண்ணி அப்படி செய்வோம். 40 நாட்கள் காலையிலும் மாலையிலும் இந்த ஜபங்க இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் மக்களுக்கு கன்வென்ஷன் ஒரு முக்கிய தேவையே கிடையாது. வேறொரு ஸ்பெஷல் மீட்டிங் தேவையே கிடையாது. இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் வரை இப்போ பாருங்க, 40 நாள் போன இந்த ஆகஸ்ட் இந்த மாதம் 3ஆம் தேதி தான் முடிஞ்சு. நிறைய பேர் ஆணும் பொண்ணு அழுறாங்க. 40 நாள் சீக்கிரம் முடிஞ்சிட்டு, இன்னும் கொஞ்ச நாள் கூட இருந்தால் நல்லா இருக்கும். நாங்கள் காலையில் எல்லா வேலையும் முடிச்சு சீக்கிரம் வந்துடுவோம், சாயங்காலம் வேலை பேர் ஓடி வந்துடுவோம். இப்போ ஒன்றுமே இல்லையே, இனி அடுத்த ஜெபம் எப்போ வரும் அப்படின்னு கேட்க. இதெல்லாம் ப்ராக்டிக்கல் நடக்கிற காரியம். சிலர் சொல்லுவாங்க ஃபாஸ்டிங் போயின்னா ஜனங்கள் வரமாட்டாங்க அப்படி என்னெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு அது ஒத்துக்கிட, எனக்கு உடன்பாடு கிடையாது. எங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வேறு எல்லாம் இருக்காங்க சாட்சிகள். அங்கே ஃபாஸ்டிங் பிரேயர் 40 நாளும் கிட்டத்தட்ட சண்டே சர்வீஸ் வர்றது மாதிரி மக்கள் வருவாங்க. வேலைக்கு போகாதவர்கள் வீட்டில் இருக்க காலையில் வருவார்கள். காலையில் 10 to 1:30, சாயங்காலம் 6 to 9. வேலைக்கு போகிறவர்கள், காலையில் வராதவர்கள் மாலையிலே. ஆண்கள்லாம் இப்படி வந்து இந்த இடம்லாம் ஃபுல்லாக நிரம்பி இருக்கும். அங்கே லேடிஸ் போல் ஆண்களும் வருவாங்க.
எல்லாரும் என்ன செய்ய வேலைக்கு போயிட்டு சடபட ஓடி வந்து அந்த ஜெபத்தில் அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாகிலும் இப்போ 7:45 எல்லாம் மேக்சிமம் வந்துடுவாங்க. அப்போது என்ன வேலைகள் போகிறவங்க எல்லாம் ஓடிச்சாடி வந்துடுவாங்க. ஏன்னா அவளுக்கு அதில் டேஸ்ட்டை கண்டுட்டாங்க. வேறு யாரும் கிடையாது, நான் ஒரு ஆள் தான் நடத்துறது 40 நாளும், வேறு யாருக்கும் அங்கே வர முடியாது. அப்போ என்ன செய்யணும், வார்த்தைகளை வசனங்களை சொல்லி 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 நாம் அதை ஜெபித்து தியானித்து வேத சத்தியத்தை ஜனங்கள் உள்ளே புகுத்த கர்த்தர் குடும்ப அற்புதங்களை செய்கிறார். இடம் வாங்காத இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. அங்கே வேலை கிடைக்காத வேலை கிடைக்கும், தீராத வியாதிகள் தீரும், குழந்தை இல்லாத குழந்தை கன்சிவாவாங்க, நிறைய இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நடக்கும். அதே போல் சுபாவங்கள் மாறும், ஆவிக்குரிய வாழ்க்கை சத்தியத்தில் ஜனங்கள் வளருவார்கள், இயேசுவோடு கிட்டி சேர்வார்கள். நம்முடைய பிரசங்கெல்லாம் கடைசி கால செய்தி, சீயோனை குறித்து வருகை குறித்த செய்தி அதான் அதிகமாக இருக்கும். ஜனங்கள் இன்னைக்கு அந்த சத்தியத்திலே எல்லாம் வளர ஆரம்பித்து விட்டார்கள். காரணம், இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் தான் எங்களுக்கு ஒரு உயிர் நாடி, முதுகெலும்பு மாறி. இந்த ஸ்பைனல் கார்டு எப்படி முக்கியமோ அதே போல் இந்த 40 days ஃபாஸ்டிங் பிரேயர் முக்கியம். நீங்கள் என்ன செய்ய, இதெல்லாம் மக்கள் என்று விரும்புறதில்லை, சபைகளையும் செய்ய நடத்துறதில்லை. அப்போ ஒழுங்காக நடத்தினா ஜனங்கள் வருவாங்க. ஜனங்களாம் தூங்குறதுக்கெல்லாம் இருக்காது, வந்த எப்போ முடிஞ்சிட்டேன்னு சொல்லி தான் கவலைப்படுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பாஸ்டர் நடத்தி இருக்கலாம் இல்லையா, பேசியிருக்கலான்னு கேட்பாங்க. அப்படி அந்த ஜனங்களை அப்படியே ஒருமுகப்படுத்தி கர்த்தரோடு கொண்டு சேர்க்கும்போது நாள் போகிறது தெரியாது, நேரம் போகிறது தெரியாது. ஜனங்களுக்கு ஒரு ஃபயர், ஒரு எழுப்புதல் உருவாகி கொண்டே இருக்கும். இன்றைக்கும் வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே, சபைகளிலே அப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை கொண்டு வாருங்கள். ஊழியங்கள் வளரும், குடும்பங்கள் வளரும், முன்னேறும், தீராத காரியங்கள்லாம் தீரும். ஆமேன், அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், அல்லேலூயா, அல்லேலூயா. ஃபாஸ்டிங் பிரேயர்கள் சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு அதெல்லாம் வருவீங்களா? சபைகளில் வீட்டில் இருக்கவங்க அதுக்கே 4, 5, 10, 15 தான் இருக்கும். எங்களுக்கு சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு இங்கே இருக்க வந்திருக்கிற இவ்வளோ ஆட்கள் இருப்பாங்க. சனிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயருக்கு, சாதாரண ஃபாஸ்டிங் பிரேயருக்கு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் இன்னைக்கு ஒரு கன்வென்ஷனுக்கு, சென்ட்ரல் கன்வென்ஷனுக்கு இவ்வளோ பேர் வந்து நாங்கள் பெருமையாக இருக்கிறீங்க. இவ்வளோ பேர் வந்தாங்க, பெரிய பெருமை. பாஸ்டர்மாருக்கும் பெருமை, இவ்வளோ பேர் வந்தாங்க. அல்லேலூயா. பாருங்க, சர்ச்சை நாளைக்கு 12 hours பிரேயர். ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை 12 மணி நேரம், காலை 9 ராத்திரி 9 வரைக்கும் அந்த ஜெபம் நடக்கும். இல்லை எல்லாரும் என்ன செய்வேன், நான் 2 பிரசங்கம் மட்டும் தான் போனேன். காலையில் ஒரு பிரசங்கம், மத்தியானம் 3 பிரசங்கம், ஃபைனல் ஒரு அரை மணி நேரம் ஆக பண்ணி முடிச்சிடும். மீதி எல்லா நேரம் விசுவாசிகள், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாரும் அவளை ட்ரெயின் அப் பண்ணுவோம். அவங்களெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க, அங்கே ப்ரேயர் நடத்துவாங்க, பாடுவாங்க, ஒர்ஷிப் நடத்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நடத்துகிறவங்க. ஒவ்வொருத்தரும் 4 பாயிண்ட் 3 பாயிண்ட் எழுதி கொடுத்துருவோம். அது அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்லி அதை நடத்துவாங்க. இப்படி அதில் எல்லாரும் என்ன செய்ய, ட்ரெயினப் ஆகி கர்த்தருக்குள்ளே அப்படியே வளர்ந்து போக ஏதுவாக இருக்கும். அதெல்லாம் என்ன செய்யணும், ஆசீர்வாதமாக இருக்கும். இப்படி சில நல்ல காரியங்களை தியாகம் பண்ணணும். பண்ணினால் வருந்தினால் திருந்தும். ஆகவே கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. அப்படியே இந்த பிள்ளைகள் என்ன செய்யும், வாலிப பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்யணும், நல்லா ஜெபிக்கணும். வாலிப பிள்ளை மட்டும் இல்லை, எல்லா லேடிஸ் வீடுகளில் இருந்த வீட்டில் இருக்க நல்ல அறை வீட்டை பூட்டி ஜெப வேகத்தை வைத்து ஒதுக்க வேண்டும். ஒரு வரைக்கும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு சமயத்தில் ஒரு வீட்டில் ஒரு பையனுக்கு கல்யாணத்து பொண்ணு பார்க்க அந்த பையனுடைய தாயின் தகப்பனும் ஒரு புரோக்கர் சொன்னால், இன்னும் வீட்டுக்கு போங்க, அங்கே பிள்ளை இருக்கா, போய் பாருங்க. ஒரு நாள் பகல் நேரத்தில் அந்த தாயின் தகப்பனும் அந்த வீட்டுக்கு சென்றார்கள். அங்கே வீட்டில் போனபோது அங்கே அந்த பிள்ளையுடைய தாய் தகப்பன் அந்த பிள்ளையெல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அந்த பிள்ளை ரொம்ப அழகாக கவர்ச்சிக்குரிய பெண்ணாக இருக்க, பார்த்தா எல்லாருக்கும் அதை பிடிக்கக்கூடிய அளவில் அவருடைய ஸ்டைல், அவருடைய காதில் கழுத்தில் எல்லாம் என்ன செய்கிறது எல்லாம் போட்டு அழகாக இருக்கிறாள். இந்த வீட்டார் சொன்னார்கள், பெற்றோர், இவளுக்கு இது இல்லாமல் இன்னும் நிறைய நகை போடுவோம், ரொக்கம் பணம் நிறைய கொடுப்போம் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்போ இந்த பையனுடைய தாய்க்கு உள்ளத்தில், பரவாயில்லையே, நல்ல குடும்பத்தில் வந்து சேர்ந்துட்டோம், ஆகவே இதை பண்ணிடலாம், முடிவு பண்ணிடலாம் என்று சொல்லி அதில் இப்படியே இருக்கிற நேரத்தில் உள்ளத்தில் ஒரு ஆள், நல்லா கவனிங்க, உள்ளத்தில் ஒரு ஆள் சொல்லுகிறது, இதெல்லாம் அவன் வீட்டு மருமகள், எழும்பி வெளியே போ அப்படின்னு ஒரு ஆள் சொல்கிற மாதிரி இருந்துச்சான். அவள் உடனே என்ன செய்யணும், அவங்க அப்படியே என்ன கத்திர இதெல்லாம் விசுவாசிகள், அவள் என்ன செய்கிற இப்படி இருக்கு, அவள் என்ன செய்கிறது சொல்லிட்டு உடனே சொன்னாங்க, சரி நான் போயிட்டு வா வந்து சொல்கிறோம் அப்படின்னு வெளியே வந்துட்டாங்க. இன்னொரு புரோக்கர்கிட்ட கேட்டாங்க, ஒரு பிள்ளை வேணும் அப்படின்னு.
அவன் சொன்னான், இன்னொரு வீட்டை காட்டி, இந்த வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கா, போய் பாருங்க அப்படின்னு. அதெல்லாம் கவனிக்க வேணும். அந்த வீட்டில் அதே தாயின் தகப்பனும் பகல் நேரத்தில் அந்த வீட்டுக்கு போனார்கள். அந்த வீட்டிலே தாய் மட்டும் உட்கார்ந்துருக்கிறாள். அப்படி சொன்னார்கள், இப்படி உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்கதா சொன்னாங்க, பையனுக்கு பிள்ளை வேணும், அதுக்காக பார்க்க வந்தோம் அப்படின்னு. அப்போ அந்த தாய் சொன்னால், உட்காருங்க, ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, என் பிள்ளை இந்த ரூமில் ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கா, அவள் டெய்லி 1 மணி நேரம் அவர் ப்ரேயர் பண்ணுவா, இது அவள் ப்ரேயர் டைம், இன்னும் முடிகிறதுக்கு 10 நிமிஷம் இருக்குது, அதுக்கு முன்னே கூப்பிட்டாலும் வரமாட்டா, நீங்கள் என்ன 10 நிமிஷம் வெயிட் பண்ண முடியுமா, உட்காருங்க, அவள் வெளியே வருவா, பார்க்கலாம் அப்படின்னு. இந்த பிள்ளைக்கு எங்கே யார் வந்தக்கு என்னக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் என்ன செய்தார்கள், வெயிட் பண்ணியிருந்தாங்க. 10 நிமிஷம் தாண்டி ப்ரேயர் டைம் முடிந்து அவள் கதவை திறந்து வெளியே வந்தாள். நல்லா கவனிங்க, இந்த வீட்டில் சும்மா சாதா இருக்கிற பிள்ளை, ரூமில் ஜோம் பண்ணிட்டு வருகிற பிள்ளை எப்படி இருப்பா, ரொம்ப ஸ்டைலட்டாக இருப்பா, அந்த ட்ரெஸ்ஸே சரியாக ஒழுங்கு பண்ணியிருக்காது, அப்படி தானே? அந்த இதே வர தலையெல்லாம் புருத்த தலையாக இருக்குது, அதெல்லாம் சீவெல்லாம் ஒதுக்கவில்லை, ஃபேஸெல்லாம் வாஷ் பண்ண, முகம் எல்லாம் கழுவவில்லை. இங்கே வெளியே வருகிறாள், அவருடைய முகத்திலே அவர் அழுது நல்லா கவனிங்க, அழுது ஜெபித்த அந்த கண்ணீர், அழுத கோடு கண்ணீர் அப்படியே தெரிகிறது. ஆனால் அந்த பிள்ளையே காத்தில் கழுத்தில் நகை நட்டு போல்ட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது, பிளெயினாக இருக்கு. ஆனால் முகத்தில் ஒரு பிரகாசம். அப்போ இதை இந்த வந்திருந்த பெற்றோர் பார்க்கிறார்கள், அவருடைய முகத்தில் இருக்க பிரகாசத்தை பார்த்து யோசிக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஆள் உள்ளே சொல்லுது, இதான் அவங்க வீட்டு மருமகள், இந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொண்டு போ, இதான் அவன் வீட்டு மருமகள் என்று கர்த்தர் சொன்னார். அப்படியே இந்த பிள்ளையே நகையும் இல்லை, நட்டும் இல்லை, பணமும் இல்லை, அந்த அழகும் இல்லை, ஆனால் தேவ பிரசன்னம் அந்த பிள்ளை இடத்துல இருந்தது. அல்லேலூயா. யோசித்து பாருங்க, இன்னைக்கு இப்படி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் ரெக்கமெண்ட் பண்ணுறார். பிள்ளைக்கு நீ மாப்பிள்ளை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, பையனுக்கு பொண்ணு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, அது வரும், உன்னை தேடி வரும். நீ கர்த்தருடைய கரத்தில் இரு, அவருடைய பாதத்தில் இரு, தெய்வ சமூகத்தில் அடங்கியிரு, காத்திரு, ஜெப நேரத்தை ஒதுக்கு, கண்ணீர் விட்டு கர்த்தரிடத்திலே சொல், நீ எல்லா காரியத்துக்கும் அழகாக பதில் கொடுப்ப. அப்படி ஒரு பிள்ளை அவன் வீட்டுக்கு வந்தா, வீட்டுக்குள்ளே பிரச்சனை பிரிவினை இருக்குமா? அடங்காத மருமளாக இருப்பாளா? அந்த பிள்ளை எப்படி இருக்கும் யோசிச்சா, குடும்பம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்கும்? நம்ம பல காரியத்தை செய்கிறது இல்லையே. இப்போ எல்லோரும் என்ன ரொக்கம், எவ்வளோ கிடைக்கும், பணம் பணம் பணம், பேய், இந்த பேயெல்லாம் அப்படியே இருந்து இதெல்லாம் தான் பார்த்துட்டு ஓடுது. மற்றது நல்லா இருந்தாலும் அது பாவப்பட்ட குடும்பம் அப்படின்னு போட்டு போகிறாங்க. கர்த்தர் என்ன செய்கிற, இந்த குடும்பம் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். நல்ல தேவ பிள்ளை, வாலிப பிள்ளைகள், அப்படியே சகோதரிகள், நீங்கள் என்ன இருக்கிற கிடைக்கிற நேரங்களில் தேவ சமூகத்தில் இருந்து நல்லா ஜெபிக்கணும், நல்ல வேதத்தை தியானிக்க வேணும். அல்லேலூயா. நான் சின்ன பையனை ஸ்கூலில் படிக்கிற காலத்திலேயே, படித்து அதை முடிக்கிற இந்த காலங்களிலேயே ஒரு நாள் இந்த வேதத்தை ஆதியாகம் யாத்திராகம் ரெண்டில் எத்தனை அதிகாரம் இருக்குது சொல்லுங்கள் டக்குன்னு? ஆதியாகத்தில் எத்தனை அதிகாரம்? 50. ஆதியாகம் யாத்திராகம் எத்தனை அதிகாரம் இருக்குன்னு கேட்டால் 50. 50 + 40 90 அதிகாரம் இருக்கு. இந்த 90 அதிகாரம் ஒரு நாள் வாசித்து முடித்துடன் தூங்கவே போனேன். அப்போ எல்லாம் சின்ன வயசில், ஏன்னா அவ்வளோ வைராக்கியம், வேதத்தை ரொம்ப நேசிப்பேன். இந்த வேதத்தை நான் இப்போ அப்படிதான், இந்த வேதத்துக்கு மேலே ஒரு பாட்டு புஸ்தகம் வைக்க மாட்டேன், ஒரு மொபைல் வைக்க மாட்டேன், வேற ஒரு பொருள் வைக்கிறதாலும் வைக்க மாட்டேன். இன்றைக்கெல்லாம் ஊழியக்காரமாரும் வேதத்தெல்லாம் அதுக்கு என்ன செய்கிறாங்க, மொபைலை தூக்கி அதுக்கு மேலே தான் வைக்கிறாங்க. அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை. நீங்கள் எல்லாம் பைபிளை கீழே போடக்கூடாது, பைபிளுக்கு அதையும் இதையும் சொல்லிட்டு துருத்தி வைக்கக்கூடாது. முந்தின காலெல்லாம் இப்போல்லாம் ஜிப் இருக்கனால கொஞ்சம் தப்புது. முந்தின காலெல்லாம் பைபிளை பார்த்தா என்ன செய்யும், நடுவில் பார்த்தா 10 மாத கர்ப்பிணியை போல இருக்கும். பைபிளை பார்த்துருக்கீங்களா? அப்படியே அதை மெயின்டைன் பண்ணாதனால சென்ற போது இப்படி தள்ளிக்கிட்டு அப்படியே இருக்கும். ஏன் அதை ஒழுங்கை தூக்கி அங்கே போடுவாங்க. பைபிளை தூக்கி ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வச்சா அது அங்கே அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு தான் இருக்குது. செல்போன் பார்த்தா அது எப்போ கையை விட்டு போக மாட்டேங்குது. ஏன் வேதத்தை நேசிக்க மாட்டீங்க? வேதத்தை படிக்க மாட்டீங்க? பிள்ளைகளை படிக்க வைங்க, சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. கர்த்தர் குடும்பங்களிலே
தெய்வ சமாதானம் அதிகமாகி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்ன செய்யப்பட வேண்டும்? ஒரு சிறுமியிடத்து 13 வயது சிறுமியிடத்தில் ஒரு போதை கேட்டார். பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் கேளுங்க. ஒரு 13 வயசு சிறுமியிடத்தில் ஒரு போதகர் கேட்டார், எம்மா, சாத்தான் உன் இருதயத்தை தூண்டும் போது, என் தவறான காரியத்தை செய்ய தூண்டும் போது நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். கவனிக்கீங்கள், ஒரு தவறான காரியத்தை செய்ய உன் இருதயத்தை சாத்தான் தூண்டும் போது நீ என்ன செய்வாய்? நீங்க என்ன செய்வீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன செய்வீங்க? யாரா இருந்தாலும் சொல்லுங்க, என்ன செய்வீங்க? இப்படியே இருப்பீங்களா? நலம் போல ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு என்ன செய்வீங்க? சொல்லும், அடியும் கேட்கிறேன்னு உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ அந்த பிள்ளை இந்த பாஸ்டர் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பதில் சொன்னது, பாஸ்டர், சாத்தான் ஒரு தவறான காரியத்தை செய்யும்படி இதயத்தை தூண்டும் போது நான் உடனே இயேசுவை கூப்பிடுவேன். ஏசப்பா, சீக்கிரம் வாங்கப்பா, இந்த சாத்தான் தவறான காரியத்தை செய்ய இதயத்தை தூண்டுகிறான், சீக்கிரம் வாங்கப்பான்னு நான் சொல்லுவேன். என் சத்தத்தை கேட்டது ஏசப்பா சீக்கிரமாக ஓடி வருவார். இயேசுவை கண்டதும் சாத்தான் ஓடியே போயிடுவான்ட்டா. அல்லேலூயா. அழகான பதில் பாருங்க. இயேசுவை கூப்பிடுவேன், நான் கூப்பிட்ட உடனே இயேசு வந்துடுவார். அவன் என்ன செய்கிறது? நான் என்ன செய்கிற? என்னுடைய சத்தத்தை வந்த உடனே, இயேசுவை கண்ட உடனே சாத்தான் ஓடி போயிடுவான், நான் தப்பித்துக் கொள்வேன் என்று சொன்னது. இன்னைக்கு நம்முடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள், குடும்பங்கள் இதெல்லாம் என்ன செய்வேன்? நல்லா இருக்கணும், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க தான் பிள்ளையெல்லாம் வர வைக்கணும்னு சொன்னது. ஆகவே படிப்பு எல்லாம் நாளைக்கு படிக்கலாம், இன்றைக்கி நான் சொல்லி நான் போயிடுவேன். ஆகவே சில வார்த்தைகள் சில பிள்ளையோட இருதயங்களிலே அதை விழும்போது அது என்ன செய்யும்? பிந்திய காலங்கள் அந்த பிள்ளைகளை உடைத்து உருவாக்கும், செம்மையான வழிகள் நடத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆகவே நீங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? இந்த உலகத்திலே வாழும்போது நல்ல தேவனுக்கு பயந்து நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, வேதத்திலே படிக்கிறோம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் படித்தால் 1 பேதுரு 5:7 என்ன சொல்லுகிறது? அது நடுவில் படி எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை, மனைவியானவள் பலவீன பாண்டமாய். 1 பேதுரு 5:7 இல்லையா? அப்படி 1 பேதுரு 5:8 8ஆம் வசனமா? 8ஆம் வசனமா? சாரி, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் 5 3:7. அந்தபடி புருஷன்மார்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமானபடியால் சரி தடை வராதபடி விவேகத்துடன் வாழுங்க என்று சொல்லுகிறது. இப்போ மனைவியை பற்றி சொல்லுகிறது, வேதம் சொல்லுது. மனைவி என்ன பாண்டம்? சதமா சொல்லுங்க, பலவீன பாண்டம். இப்போ எதில் அவள் பலவீனம்னா என்ன? ஒரு புருஷனை விட, அப்படின்னா அர்த்தம் என்ன? புருஷன் பலசாலியா இருக்கிறான், மனைவி பலவீனமா இருக்கிறா. அப்படின்னா புருஷனை விட மனைவி எப்போதும் எப்படிதான் இருக்கிறா? எதில் எல்லாம் பலவீனமா இருக்க, குறைந்து இருக்கிற சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ ஒரு ஆணை விட, ஒரு புருஷனை விட மனைவி எதிலெல்லாம் குறைவு? பலவீனமா பாண்டோம்னு சொன்னா புருஷனை விட குறைவா இருக்கிறா அப்படின்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்க, எதெல்லாம் குறைவு? நீங்களே சொல்லலாம். புருஷனை விட மனைவி ஹைட்டில் குறைவு, அப்படிதானா? எல்லாம் ஜோடி பார்க்கும்போது பொண்ணை விட புருஷன் எப்படி இருக்கணும் எல்லாம் பார்ப்பாங்க. சொல்லுங்களா, நடைமுறையில் இருக்கதானே. அவள் ஹைட்டில் குறைவு, 2 வெயிட்டில் குறைவு, அப்படிதானா? சிலது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் மேக்சிமம் என்ன? வெயிட்டில் குறைவு. புருஷன் இப்படி இருந்தால் அது இப்போல்லாம் பொண்ணுங்க எல்லாம் இப்படி ஸ்லிம்மாக இருக்கணும், ஒல்லி குச்சியாக இருக்கணும் விரும்புகிறாங்க. அதுக்கு சாப்பிடலாம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவள் லீனாக இருக்கணும் விரும்புகிறாங்க. அவள் என்ன, புருஷனை விட ஒரு மனைவி எல்லாம் ஹைட்டில் உயரத்தில் குறைவு, வெயிட்டில் அது குறைவு. வேறு எதிலெல்லாம் குறைவு இருக்குது? அவருடைய வேறு எதிலெல்லாம் குறைவு? இப்போ அவருடைய ஸ்ட்ரென்த்தில் குறைவு. புருஷனுக்கு இருக்க பலம் யாருக்கு இருக்காது? மனைவிக்கு இருக்காது. அப்போ வேறு எதில் குறைவு? அவருடைய சத்தம், வாய்ஸ், அவருடைய சத்தத்தில் குறைவு. புருஷனுடைய சத்தம் எப்படி இருக்குது? கணிய டாம் டீமன் இருக்குது. இவருடைய சத்தம் எப்படி இருக்குது? இதெல்லாம் இருக்கதானே? உண்மைதானே? அது உண்மைதானே? குறைவு.
அப்போ வேற எது குறைவு? தைரியத்தில் குறைவு. அவன் எப்போ எந்த ராத்திரியும் போயிடும் வழியே, இது போகாது. ஏன் பயமாக இருக்குது. நீங்கள் கூட வரீங்களா சிஸ்டர் பிரதர், அல்ல நீங்கள் வாங்க, ஏங்க நீங்கள் வாங்க போங்கன்னெல்லாம் இப்படியெல்லாம் இருப்பாங்க. அப்புறம் பார்த்து எல்லாம் பர்ஷை பாருங்கள், பர்ஷை பார்த்து சின்ன பர்ஷாக இருக்கும். புருஷன் வச்சு பெருசாக இருக்கும், மனைவி வச்சு சின்னதாக இருக்கும். பேக்கை பாருங்கள், அவன் பெரிய மூட்டமாலாம் தூக்கிட்டு போவான், இது சின்ன பேக்காக இருக்கும். இப்படி பாருங்க, எல்லாமே சின்னது. புருஷனை விட மனைவி இப்படி பார்த்தா நிறைய காரியத்தில் குறை சின்னதாக இருப்பான். ஆனால் 2 காரியத்தில் அவன் என்ன செய்வான்னா பெருசாக இருப்பான். வாயில் பெருசு, அப்படிதானா? வாயில் பெருசு, இடுப்பில் பெருசு, இடுப்பளவு. ஏன் இடுப்பில் பெருசு? அது கர்த்தருடைய படைப்பு. 2 காரியத்தை இடுப்பு பெருசாக பெண்களுக்கு வச்சிருக்கிறார். ஒன்று எதுக்கு? குழந்தையை தூக்கி, அது ஸ்டெப்பு மாதிரி இருக்கும். இது இடுப்பில் வச்சா குழந்தை கீழே போகாது. இப்போ ஆம்பளை தூக்கி ஒரு குழந்தைய இடுப்பில் வச்சா அது என்ன செய்யும்? சரன்னு கீழே போயிடும். அதனால் தூக்கி எங்கே வச்சுருப்பாங்க? தோலை வைப்பாங்க. பார்த்தீங்களா? இதுதான் ஆண்டவர் படைப்பு. 2வது இந்த இடுப்பு என்ன? குடத்தை தூக்கி இடுப்பில் வைக்கணும், அது கீழே விழாமல் இருக்கணும், ஸ்டெப்பாக இருக்குது. அப்போ குடத்தை வைக்கிறதும் குழந்தைய வைக்கிறதும் இடுப்பு பெருசாக இருக்குது. ஆனால் ஆம்பளைகளுக்கு அது சின்னதாக இருக்குது. ஆனால் வாயை பார்த்தா என்ன செய்கிறது? என்னோ பெருசு இல்லை பெண்களுக்கு, மனைவிக்கு. அப்படி இருக்கா? யோசித்து பாருங்க. அப்போ இதெல்லாம் என்ன செய்கிறது? அப்போ எதில் குறைவாக இருக்கணுமோ அதில் குறைவாக இருக்கு. இது ரெண்டும், இது கொஞ்சம் வாயும் கொஞ்சம் குறைவாக இருந்தால் என்ன, எவ்வளோ குடும்பம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அப்போ இதெல்லாம் நல்லா என்ன செய்யணும்? நம்ம சிந்திக்கணும். நிறைய வீட்டில் இந்த வாய் அங்கே சரியில்லாதனால தான் என்ன செய்ய நிறைய பிரச்சனை வந்தது. நீங்கள் மறையமாக நல்லா கவனிக்கணும். புருஷன் ஒரு நேரத்தில் அவன் என்ன செய்வான்? அவன் கொஞ்சம் கோவப்படத்தான் செய்வான். வேலையெல்லாம் போயிட்டு பல டென்ஷனில் வரும்போது கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் ஒரு நல்ல மனைவி என்ன செய்வான்? அவனை கூல் பண்ணி சாந்தப்படுத்தி அவளை அழகாக கொண்டு போய் மோல்ட் பண்ணி கொண்டு வருவாள். நான் ஒசூரில் ஊழியம் செய்யும்போது ஒரு நாள், வருஷங்கள் நிறைய ஆயிற்று, இப்போ நான் சொல்வது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் என்ன செய்கிறேன்? ஒரு நாள் வெளியே நான் வண்டி எடுத்துகிட்டு போனேன் ஒருத்தரை சந்திக்க. அப்போ ஒரு பிரதர் என்ன செய்கிறோம், மரத்தடியில் அப்படியே பகல் மத்தியான நேரம் ஒரு மரத்தடியிலே சாஞ்சி நிற்கிறார். அவர் நல்ல இந்த தபேலா பிளேயர். முன்ன காலெல்லாம் தபேலா ரொம்ப, இப்போ தபேலா பார்க்க முடியல. அப்போ அந்த காலம் தபேலா ரொம்ப பண்ணுவாங்க. திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அங்கே வேலையில் இருக்கிறாங்க. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒரு ஹவுசிங் போர்டு, எல்லாம் சின்ன சின்ன வீடு, ஹவுசிங் நிறைய வீடு இருக்குது. அந்த வீட்டில் இந்த புருஷன் மனைவி 1-2 பிள்ளைகளும் இருக்கிறாங்க, சின்ன பிள்ளைகள். அவன் இந்த தம்பி ஒரு மரத்தடி சாஞ்சி நிற்கிறான். நான் அவனை பார்த்து, என்ன தம்பி நீ வேலைக்கு போகல இன்னைக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், நான் இன்னைக்கு போகலை. அவன் பேச்சை பார்த்தா என்ன ரொம்ப சோகமாக நிற்கிறீங்க, என்ன பிரச்சனை? அப்படி ஒன்றும் இல்லை பாஸ்டர். இல்லை சொல்லதை பார்த்தாலே என்னமோ இருக்க, என்ன பிரச்சனையா, வீட்டில் சண்டையா? அப்படி திரும்பி திரும்பி போட்டு கேட்க அவன் என்ன செய்கிறான்? கடைசியில் சொன்னான், ஆமாப்பா சார், வீட்டில் சண்டை அன்னைக்கு. ஏன்னா எதுக்கு சண்டை? அவன் வீட்டுக்காரி அவன் வாயே மூட மாட்டேங்கிறான், வந்தபடியே பேசிகிட்டே கத்திக்கிட்டே இருக்கிறான். பக்கம் எல்லாம் ஹிந்துஸ், ஆண்டவரை அறியாத ஜனங்கள். நாங்கள் தான் ஒரு குடும்பம் பெந்தைக்கோஸ்து சபைக்கு போகிறோம், பைபிளை ஞாயிற்றுக்கிழமை தூக்கிட்டு போகிறோம். ஆனால் இவன் என்ன சொன்னால் பேசாத வாயை மூடுனா கேட்கவே மாட்டேங்கிறான், சத்தம் போட்டு கத்திக்கிட்டே இருக்கிறான். சரி நீ என்ன பண்ண? நான் அவளை நல்லா அடித்து போட்டேன் அப்படின்னா. அவன் இவன் இந்த கையை என்ன செய்கிறேன், இப்படி பின்னால் வச்சுக்கிட்டே நிற்கிறான் மலை சாஞ்சி. அப்போ நான் கொஞ்சம் சரி, நாமவும் கொஞ்சம் கில்லாடியாக தானே இருப்போம். அவன் இப்படி கையை வச்சோன்னே ஒரு டவுட்டு. இப்போ என் கை அப்படி திரும்பி பார்த்தா இல்லை கையில் இந்த வாரத்தில் கொஞ்சம் அப்படி குத்தி ரத்தம் கசிஞ்சிட்டே இருக்கு. அப்போ நான் கேட்டேன், என் தம்பி கையில் என்னாச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை பாஸ்டர். உண்மையை சொல்லு, என்னாச்சு? அதான் பாஸ்டர், நான் நல்லா அவளை அடிச்சிட்டேன்னா அவன் கையை பிடிச்சி நல்லா கடிச்சிட்டா அப்படின்னா. இவன் நல்லா அடிச்சிட்டாராமா, அவன் எனக்கு நல்லா சிரிக்கிறீங்க கடிச்சிக்கிட்டு. அல்லேலூயா. ஏன் இப்படி? இது ஏன் பெந்தேகோஸ்து குடும்பத்தில் நடக்கிற காரியம். மற்ற குடும்பம்னா பரவாயில்ல, இப்படி தான் குடும்பங்கள் இருக்காங்கன்னு. இந்த வாய் சரியில்லாதனால, ரட்சிக்கப்படாததுனால
என்ன சிலெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கும்போது அதை கொஞ்சம் அந்த நாக்கெல்லாம் நினைக்க மாட்டாங்க, வாயை மூடி வச்சுட்டு. அதனால் அது என்ன ஞானஸ்நானம் எடுத்திருக்காது. ஒரு சமயத்தில் ஒருத்தன் ஞானஸ்நானம் எடுத்தானாம். என்ன செய்த பாஸ்டர் குளத்தில் இறக்கி முக்கினாராம். வரிசையாக வந்து முங்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் கடைசி ஒருத்தன் போனான். அவர் பிதாக்குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்திலே ஒரு ஞானஸ்நானம் கொடுக்க அப்படி தண்ணிக்குள்ள முங்கும்போது ஒரு கையை தூக்கி அப்படி மேலே வச்சுருந்தானா. அப்போ கடைசியில் வெளியே வந்த பிறகு பாஸ்டரை கவனிக்கலை. அப்போ வெளியே வந்த மற்றவங்க கேட்ட, ஏன்டா நீ ஒரு கையை தூக்கி மேலே வச்சுட்டு தண்ணியில் முங்கின, கையெல்லாம் முங்கணும் இல்லைன்னு. அது முங்கணும் எனக்கு தெரியும், ஏன்னா என்ன ஒருத்தன் அடிச்சு போட்டான் ஒரு நாள். அதனால் அவனுக்கு ஒரு அடி கொடுக்காம நான் விட மாட்டேன். கை ஞானஸ்நானம் எடுத்துட்டா அப்புறம் அடிக்க முடியாதுல்ல, அதனால தான் கையை நான் மேலே வச்சுருந்தேன் அப்படின்னு. அதே போல் நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது வாய்க்குள்ள தண்ணி போகிறதில்ல, இல்லை இந்த நாக்கு ஞானஸ்நானம் எடுக்க மாட்டேங்குது. அதனால நிறைய பிரச்சனை. அல்லேலூயா. என்ன சில அப்படியே முறைச்சி பார்க்கணும், இவர் என்ன அப்படி தீக்க தரிசனமாக சொல்கிறாரேன்னு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். ஆக என்ன செய்யப்பட வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே அதிகமாக என்ன ஜெபிக்க வேணும். நல்லா ஜெபித்தோம், நல்லா ஜெபித்து நாம் உங்கள் நேரத்தை முடிஞ்சிட்டு ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். டைம்னா ரொம்ப நான் கொஞ்சம் கரெக்டாக இருப்பேன். அதனால் ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அதாவது ஒரு சகோதரியிடத்தில் ஒருத்தர் கேட்டார், சிஸ்டர் நீங்கள் நல்லா ஜெபிக்கிறீங்க, அந்த ஜெபம் இந்த ஜெபம் அதுக்கெல்லாம் பைபிளை தூக்கிட்டு ஓடி போகிறீங்க, இங்கே அதிகமாக நல்லா ஜெபிக்கிறீங்களே, இப்படிங்க ஜெபிக்கிறதுனாலே உங்களுக்கு என்ன கிடைத்தது? நல்லா கவனிங்க, உங்களுக்கு சொல்லுங்க என்ன கிடைத்தது? அவள் சொன்னாள், எனக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை, எனக்கு எந்த லாபமும் இல்லை, அது அநேகத்தை நான் இழந்து போயிட்டேன்னு சொன்னான். அது சரியா தப்பா? இழந்திருக்கீங்களா பெற்றிருக்கீங்களா? சொல்லுங்க, பெற்றிருக்கீங்க. அவள் சொன்னா நான் இழந்திருக்கிறேன். என்ன இழந்துட்டேன்? எனக்கு இந்த உலக ஆசையை இழந்துட்டேன். இப்போ சொன்னா பிடிக்குதில்ல, உலக ஆசையை இழந்துட்டேன், கோபத்தை இழந்துட்டேன், பெருமையை இழந்துட்டேன், பண ஆசையை நான் இழந்துட்டேன். இப்படி சொல்லி உலக வேஷத்தை எல்லாம் ஆடம்பரத்தை எல்லாம் நான் இழந்துட்டேன். அதெல்லாம் எனக்கு தேவை, எல்லாம் இழந்துட்டேன். இயேசுவுக்காக நான் உண்மையாக ஜீவிக்கிறேன், இயேசுவுக்காக முற்றிலும் நேர்மையாக ஜீவிக்கிறேன். இயேசு எனக்கு போதும் என்று சொல்லி இயேசுவை நான் தரித்து கொண்டு இந்த இயேசுவுக்காய் வாழும்படி எனக்கு ஆண்டவர் உதவி செய்தார். எத்தனை இப்படியெல்லாம் நீங்கள் ஆண்டவரை துதிப்பதனாலே, இந்த ஜெபங்களுக்கு வருவதனாலே, ஆராதிப்பதனாலே இதையெல்லாம் நீங்கள் இழக்க வேண்டும். நிறைய காரியத்தை இழக்க வேண்டியது அவசியமாக. இப்போ நான் சில காரியத்தை தான் சொன்னேன். இதுபோல் ஒன்றுனா உங்களை வாழ்வை பார்க்கும்போது எதெல்லாம் இழக்க முடியாமல் அது உங்களை ஆசீர்வாதங்களை தடுக்கிறது, ஆவிக்குரிய காரியங்களை தடுக்கிறது என்பதெல்லாம் சிந்தித்து இந்த நாட்கள் நல்லா ஜெபித்து ஆயத்தமாகுங்கள். கர்த்தருக்காக ஜீவிக்கலாம். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாம் எழுந்து நிற்கலாம். எல்லாரும் எழுந்து நிற்போம் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து அமே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். 2 கரங்களை உயர்த்துங்க. ஆண்டவருடைய கர்த்தரை ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே ஆண்டவரே உதவி செய்யும், எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. சத்தமாய் என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே இயேசு. கரங்களை உயர்த்தி இயேசு நாயகா, இயேசு
நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. கரங்களை உயர்த்தி சத்தமாய் இயேசு நாயகா. இயேசு நாயகா. குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. மறுபடி சத்தமாய் இயேசு நாயகா. இயேசு நாயகா. குழந்தை